ஏகப்பட்ட பண நஷ்டம், குடும்ப நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, கஷ்டங்கள் இருக்கும். இதுக்கு நடுவில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும். அது உலக அளவுலையும் வரும், நாட்டளவுலையும் வரும், இண்டிவிஜுவல் மனுஷனுக்கும் வரும். எல்லாருக்கும் நல்லதும் இருக்கும், சங்கடங்களும் இருக்கும். கஷ்டப்பட்டால் மட்டுமே தான் வாழ்க்கை. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வெளியில் ஜொலிக்க முடியும். நீங்கள் தங்கமா தகரமா பித்தளையாங்கிறத இந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் மீண்டெடுத்து வெளியில் வரும்பொழுது தான் உங்களுக்கே தெரியும். நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்த தொடங்குறதா இருந்தாலும் முதல்ல குரு பெயர்ச்சியை தான் பார்ப்போம். ஏன்னா குரு தான் கல்வியை தரவரு, ஆரோக்கியத்தை தரவரு, செல்வத்தை தருபவர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி 2024 ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி வரப்போகுது. இந்த குரு பெயர்ச்சினால என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான். வணக்கம் சார். வணக்கம்மா. முதல்ல எங்க நல்ல காலம் பிறக்குது நேயர்களுக்காக நீங்க குரு பெயர்ச்சி சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றிகள். எனக்கும் இட்ஸ் மை பிளஷர் டு. ஓகே சார், முதல்ல குரு பெயர்ச்சினா என்ன சார்? குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜூபிட்டர், அதாவது நவகிரகங்களில் தமிழில் குருன்னு சொல்கிறோம், ப்ரஹஸ்பதி பகவான்னு சொல்கிறோம். நம்மளுடைய சயின்ஸில் பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கும்போது பிளானட்ஸை பற்றி சொல்லும்போது அதில் ஜூபிட்டருங்கிற ஒரு கிரகத்தை பற்றி, ஒரு பிளானட்டை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த ஜூபிட்டர் சூரியனை சுற்றி வரதில் இட் டேக்ஸ் அரவுண்ட் 12 இயர்ஸ், 12 இயர்ஸ் ஆர் 12 இயர்ஸ் அண்ட் 3 months வரைக்கும் எடுத்துக்கும். அதே கணக்கில் தான் குரு பகவானும் ஒரு 12 ராசியும் சுற்றி வரத்துக்கு 12 வருஷம். ஸோ வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் ஒரு ராசி 30 degrees ட்ராவல் பண்ணுவார். ஸோ அந்த 30 degrees முடிஞ்சு 31st degree அடுத்த ராசிக்கு போகிறது குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அந்த குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய, அதாவது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய, சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டமே பட்டுட்டு இருப்பான். அவனுக்கு எல்லாம் ஒவ்வொரு கல் எடுக்கிற, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவனுக்கு ஒரு பெரிய பாறாங்கல் நவுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நபர்களுக்கு குரு நல்லா இருந்துட்டாருன்னா எப்பேற்பட்ட பாறாங்கள் இல்லை, இமயமலையே வந்தாலும் ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஸோ குரு நல்லா இருக்கணும். அந்த குருவுடைய அருள் இருந்ததுன்னா அனைத்து விதமான கஷ்டங்களையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதுக்காக தான் குருவுடைய அருள் வேணுங்கிறதுக்கு அந்த குரு நம்ம பூமியிலேருந்து டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு 30 degrees கிராஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி கொண்டாடுறோம். இதை விழாவாக கொண்டாடுறோம். ஆக்சுவலாக இது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்க, அந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு மரியாதை கொடுத்தாலும் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறது அந்த குருவை வணங்குறதுக்கு ஈக்குவல். ஸோ அந்த குரு பெயர்ச்சியை இந்த 2024 வருஷத்தில், இந்த வருஷத்துக்கு உண்டான குரு பெயர்ச்சி மே மாதம் 1 மே 1, 2024 காலை 10:31 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. அதாவது மேஷ ராசிங்கிறது 0 to 30 degrees. அந்த 0 to 30 degrees ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு 31st டிகிரிக்குள்ளே என்டர் ஆக போகிறாரு. அதுதான் ரிஷப ராசிக்குள்ளே என்டர் ஆகிறாரு. ஸோ இதுதான் குரு பெயர்ச்சி. ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க சார். நான் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சனோ நீங்க அது எல்லாத்தையும் குரு பெயர்ச்சினா என்ன அப்படின்றதுலேயே தெளிவாக சொல்லிட்டீங்க. ஸோ இந்த 2024 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? எல்லாருக்கும் நல்லதும் இருக்கும், சங்கடங்களும் இருக்கும். சில பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, யூடியூப்பில் எல்லாருமே நல்லது மட்டுமே சொல்லணும், எனக்கு பாசிட்டிவ் விஷயங்களே சொல்லுங்கள் சார், எனக்கு நெகட்டிவ்னா வேணான்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நெகட்டிவ் இல்லை அப்படின்னா எந்த லைஃபுமே ருசிகரமாக இருக்காது. இட் வில் நாட் பி சேலஞ்சிங். இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்ட போக ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கீழே விழுந்து அடிபட்டிருப்பீங்க. நான் கீழவே, அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, நான் பேசிக்கிட்டே இருக்கணும், கட்டே ஆகக்கூடாது, பில்லும் வரக்கூடாது, அப்பேற்பட்ட ஒரு சிம் கார்டை கொடுன்னா நேரில் தான் உட்காந்து பேசணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் கஷ்டமே படக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியிலே வரக்கூடாது. கஷ்டப்பட்டால் மட்டுமே தான் வாழ்க்கை. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வெளியில் ஜொலிக்க முடியும். அந்த கஷ்டத்தையும் அனுபவத்தையும் கொடுக்கறது தான் எல்லா கிரக பயிற்சிகளும். சனி, சூரியன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும். உங்களை நெருப்பில் போட்டு தங்கத்தை
உருக்கினாதான் நகையாக பண்ண முடியும். நீங்கள் தங்கமா தகரமா பித்தளையாங்கிறத இந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் மீண்டெடுத்து வெளியில் வரும்பொழுது தான் உங்களுக்கே தெரியும் நம்ம தங்கம்தான், நம்மளால் ஜெயிக்க முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது இந்த கிரக பயிற்சிகள் மட்டும்தான். சரி, நீங்க எடுக்கும் போதே சொல்லிட்டீங்க நிறைய பேர் வந்து நல்லதை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த வருஷத்துக்கான பொதுப்படையான அனுகூல பலன்கள்லாம் என்னவா இருக்க போகுது? பொதுவாக குரு வந்து ரிஷபராசிக்கு வந்திருக்கிறது, அப்படி வரப்போகிறது மே மாதம் 1ஆம் தேதி வராரு. ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன். சுக்கிரன் வந்து 2 பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் சுக்கிரன் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், குரு பாசிட்டிவ் மட்டும். இந்த சுக்கிரன் யாருன்னா அசுரர்களுக்கு டீச்சர், குரு பகவான் தேவர்களுக்கு டீச்சர். ஸோ இவங்க 2 பேருமே ஈக்குவல் பவர். அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு இந்த குரு வரப்போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு வர்றாரு. அதாவது இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியோடைய, நான் வந்து ஒரு ஐபிஎல் டீமோட கோச், நீங்கள் ஒரு ஐபிஎல் டீமோட கோச். நம்ம 2 பேருமே டெட்லி எனிமீஸ் ஆன் தி கிரவுண்ட். அது மாதிரி இவங்க 2 பேருமே ஆன் தி கிரவுண்ட் தே ஆர் டெட்லி எனிமீஸ். அவருடைய வீட்டுக்கு இவர் வரப்போகிறாரு. அவர் வீட்டில் போனால் இவருக்கு பவரே இருக்காது. நான் உங்கள் டீம் இருக்கிற இடத்துல வந்தால் எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஏதோ இருக்கும். நான் சொன்னால் உங்கள் டீம் மெம்பர்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. அதே என் இடத்துக்கு வந்தீங்கன்னா என்னோட டீம் மெம்பர்ஸ் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஐ எம் கமிங் டு யுவர் பிளேஸ். அது மாதிரி குரு வந்து சுக்கிரனுடைய வீட்டுக்கு வராரு. பவர் ஸ்தான பலம்னு இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஸ்தான பலம் இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு உண்டான பலம் ப்ளஸ் பார்வை பலம். அவருடைய பார்வை பலம் வந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, இந்த 3 இடத்த பார்க்குறாரு குரு பகவான். இந்த பார்வை பலம் வளமாக இருக்கும் எல்லாருக்குமே. 12 ராசிகளில் பிறந்தவாளுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கும் குருவின் பார்வை பலம் இந்த வருஷம் அமோகமாக இருக்கும். இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு ராசி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து கும்பராசி தான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாவம். அவளுக்கே கூட நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அப்படி அவளுக்கே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே பாசிட்டிவான பலன்கள் ஒரு 80% 90% சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற மேஷராசி நண்பர்கள், மிதுனம், கடகம் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க. அஷ்டம சனி, ஏகப்பட்ட பண நஷ்டம், குடும்ப நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. அவளுக்கு கூட நல்லது கொடுப்பாரு, வெற்றியை தைரியத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி கன்னிராசிக்கு அமோகமான பலன்கள் வரும். கன்னிராசிக்கு எடுத்த காரியத்தில் வழக்குல எல்லாம் வெற்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நல்ல நண்பர்களை, பெரிய மனிதர்களை அறிமுகப்படுத்துவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். தனுசு ராசிக்கு கடன் பிரச்சனைகள் ஓய்ந்து புதிய கடன் வாங்கிறதுக்கு உண்டான தைரியம் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி வாங்கின கடன்லாம் வந்து வியாதிக்கும் நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் கடன் வாங்கியிருப்பாங்க. இனிமேல் வாங்கக்கூடிய கடன் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவதற்காக அடுத்த ஒரு மேஜர் ஸ்டெப், ஒரு மேசிவ் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். நான் தொழில் விஷயமா, அந்த தொழில் விஷயமா நான் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு எனக்கு பணம் வேணும், பண சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது, வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குரு பயிற்சி நல்லா இருக்குது. இவங்களுக்கு செலவும் கொடுப்பாரு, வருமானத்தையும் கொடுப்பாரு. மகர ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பொதுவாக ஒரு ஜாதகத்திலேயோ ஒரு கோச்சாரத்திலேயோ 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்திற்கோ குரு வந்தார்னா அந்த ஜாதகம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிருவான். அதாவது சமாளிச்சிருவான்னா உடனே வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிடும், பழகிடும்னு கிடையாது. அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு அந்த கஷ்டத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்க்க போகிறதுனால. கும்பராசிக்கு பதவி கிடைக்கும், வேலை இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாக ஜென்ம சனி நடந்தாலே இருக்கிற வேலை கூட போகும். எல்லாருக்குமே இது 12 ராசியில் பிறந்தவாளுக்கும் உங்கள் ராசிக்குள்ள சனி வந்தார்னா வேலை இழப்பு ஏற்படும், இது நிச்சயம். ஆனால் அவளுக்கு அந்த கும்பராசிக்காரர்களுக்கு கூட வேலையை திருப்பி கொடுக்கறதுக்கு குரு சாதகமாக இருப்பார். இத்தனைக்கும் கும்பராசிக்கார அதிபதியான சனிக்கு எதிரி குரு, எதிரியோட குழந்தைக்கு கூட உதவி பண்ணக்கூடிய நபர் குரு பகவான். மீன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார் ராசிநாதன் குரு, 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது நெகட்டிவான இடம் தானே அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறது எதிரி வீட்டுக்கு போகிறதுனால மறைவது கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. தந்தையின் ஆரோக்கிய முன்னேற்றம், பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 மே முதல் 2025 மே வரை
குரு பயிற்சியில் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். கஷ்டங்கள் இருக்கும். இதுக்கு நடுவில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும். அது உலக அளவுலையும் வரும், நாட்டளவுலையும் வரும், இண்டிவிஜுவல் மனுஷனுக்கும் வரும். பட் இந்த குரு சாதகமாக இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை, உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியல, 1991 to 93க்குள்ளார அந்த வயசில் ஒரு 40 வயசில் இருந்தவாளுக்கெல்லாம் கேட்டு பார்த்தா தெரியும். அந்த வேர்ல்டு வார், கல்ஃப் வார் முடிஞ்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் இழந்து அந்த மாதிரி கஷ்டங்களை தாண்டி வெளியில் வந்த நேரம். அதே மாதிரி ஒரு கஷ்டத்தை தாண்டி உலக அளவில் நம்ம பாரத தேசமும் தமிழ்நாடும் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய நல்ல ஆற்றல் மிக்க வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். சரி, எல்லாருக்குமே இது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப எதிர்மறையான விஷயங்கள் இது மூலமா நடக்காதுன்னு சொல்ல வரீங்களா? இருக்கும். எதிர்மறை இல்லாம இருக்கவே இருக்காது. உங்களுக்குள்ளே எதிர்மறை இருக்கு, எனக்குள்ள எதிர்மறை இருக்கும். நான் இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிப்பேன். நானும் மனுஷன்தான். எனக்கும் ஏதாவது யாராவது திட்டுறாங்க அப்படின்னா கோபம் வரும். பாரு அவன் திட்டான் பாருண்டு. அப்போ அந்த சமயத்தில் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் எதிர்மறை, நெகட்டிவ் ஃபோர்ஸ் வில் பி லெஸர். ஏன்னா வயசாகிடுத்து கொஞ்சம் பக்குவம் அடையிறோம், அதனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 20 வயசில் இருக்கிற பசங்களுக்கு ஓவர் ஜாஸ்தியாக இருக்கும். வச்சு செய்யணும், அடிக்கிறண்டா அப்படின்னு போவாங்க. அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் அந்த நெகட்டிவிட்டி will differ from person to person. அந்த மாதிரி குரு பயிற்சிக்கு சில ராசிகளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் நெகட்டிவிட்டி will be very lesser, சில ராசிகளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். மேஷ ராசிக்கு கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருந்தது, குறையக்கூடிய நேரம். ஆனால் வருமானம் குறையக்கூடிய நேரம். நெகட்டிவ் அப்படிங்கிறதும் இருக்க தான் செய்யும். அந்த நம்ம நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. இப்போ உங்கள் அப்பா உங்களை திட்டுறாரு, நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ திட்டுவாங்க. உடனே எங்கள் அப்பா என்னை திட்டாரு, நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்ல முடியும்? என்னோட நல்லதுக்கு தான் எங்கள் அப்பா திட்டுவார், என்னோட நல்லதுக்கு தான் எங்கள் அம்மா திட்டுவாங்க. என்னை சொந்தக்காரன் அழுது சொல்லுவான், வேண்டாண்டா நீ கஷ்டப்பட போகிற, திருந்துடா அப்படின்னு. ஆனால் வெளியாட்கள் சிரிச்சுட்டு சொல்லுவாங்க. முதல்ல சொல்லுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. கஷ்டப்படும் போது எனக்கு அவன் அப்போவே தெரியும் அவன் கஷ்டப்படுவான்னு. இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா உங்கள் சொந்தக்காரன் கஷ்டத்தை கொடுக்குறான், உங்கள் அப்பா அம்மா அழுது சொல்லுவாங்க வேணாண்டா கஷ்டப்படுறான்னு. அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த குரு பயிற்சி. இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டீங்க. இதுக்கு தான் இந்த பயிற்சிகளோட பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனை செம்மைப்படுத்துவதற்கு மட்டுமே. யாருக்கும் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு யாருக்கும் வேண்டுதல் கிடையாது. அண்ட் நோபடி இஸ் தேர் டு லவ் அட் யூ. உங்களுடைய எதிரி வேணால் லவ் பண்ணுவான். ஆனால் இந்த கிரகங்கள் எல்லாமே, பகவான்னு சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான். அதனால தைரியமா இருங்க. இப்போ நான் ஒரு பொதுவான விஷயத்தை பத்தி தான் கேட்க போறேன். இந்த குரு பயிற்சியால தமிழக அரசியல்ல மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா? எப்படி இருக்க போகுது? அரசியல் நிலவரம் என்னவா இருக்க போகுது? பொதுவான அரசியல் விஷயங்களுக்கு கருத்து சொல்றதில்லை, இருந்தாலும் கேட்டதுனால நான் சொல்றேன். தமிழக அரசியல்ல நல்ல மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சமபலம் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இவங்க ஜெயிச்சவங்க இவங்க பெரிய லெவலில் இருப்பாங்க, இவங்க கீழே போவாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. ஈக்குவல் தகுதி உள்ளவர்கள் மேலே வருவார்கள். ஏன்னா குரு எதிரி வீட்டுக்கு போகிறாரு. எதிரி வீட்டுக்கு போகும்பொழுது அவர் அந்த இடத்துல பவர் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக, குருவோட பார்வை 6, 8, 10. அதாவது நான் சொல்கிறது மேஷராசிலேருந்து 6, 8, 10. ஏன் மேஷராசிக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவம்னு ஒன்று இருக்குது. அதாவது 0 டிகிரி ஆஃப் எர்த், பூமிக்கு ஒரு 0 டிகிரின்னு ஆரம்பம் இருக்கும். அந்த ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்பொழுது 8ஆம் இடம், எதிரிகள் அடங்கக்கூடிய காலகட்டம். ஸோ யாரெல்லாம் நாட்டுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் பலம் குறையும். யாரெல்லாம் நாட்டுக்கு சாதகமாக இருக்கிறார்களோ அவர்கள் பலம் உயரும். இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும், மேஷ ராசியில இருந்தார் குரு பகவான், உங்க ராசியிலே இருந்தார். உங்க ராசிக்கு விரையாதிபதி 9ஆம் வீட்டதிபதி உங்க ராசியில இருந்து பல செலவுகளை கொடுத்துருப்பார். பொதுவாக ஜென்ம குரு, அதாவது ஜென்ம குருனா உங்க ராசியில குரு இருந்தாருன்னா அதுக்கு பேர் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. ஜென்ம குரு காராகிரக வாசத்தை கொடுப்பாரு. காராகிரக வாசம் அப்படின்னு சொன்னா 4 செவுத்துக்குள்ள அடைச்சி வைக்கிறது. காராகிரக வாசம்னா ஜெயில் வாசம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் மகாபாரத ராமாயணத்துலாம் பார்த்தீங்கன்னா
கிருஷ்ணர் வந்து காராகிரகத்தில் பிறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. 4 செவுத்துக்குள்ளே அடைச்சா மாதிரி இருந்துன்னா கன்ஃபைன்டு டு அ ரூம் அப்படின்ட்டு இருந்தால் அதுக்கு பேர் காராகிரக வாசம்னு பேர். அந்த காராகிரக வாசத்தின் காரணமாக மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த வருடத்தில் உங்கள் ராசியில் குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை கொடுத்துருப்பாரு. அதற்கு நல்ல தீர்வையும் கொடுத்துருப்பாரு. வியாதி வந்ததுன்னா உடனே இதே சனி வந்தார்னா வியாதிக்கு தீர்வே கிடைக்காது. ஆனால் ஜென்ம குரு உங்களுக்கு வியாதியை கொடுத்து அதற்கு தீர்வையும் மருத்துவ தீர்வையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. இப்போ 2ஆம் இடத்திற்கு போறாரு. இப்போ ஜென்ம குருவா இருந்த வரைக்கும் குழந்தை பாக்கிய பேரு, திருமணம், நல்ல நண்பர்களை அமைவது, திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகுதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ 2ஆம் இடத்திற்கு போறதுனால குடும்பத்தில் உறவுகளை மேம்படுத்துவதற்கு புதுசாக ஒரு உறவை கொடுக்கறதுக்கு. 2வதா பார்த்தீங்கன்னா எதிரிகள் அடங்கிறதுக்கு. எதிரிகளை வந்து அடக்கி ஆள்வது சாமர்த்தியம் இல்லை, எதிரிகளை அன்பால் அரவணைக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாக்குச்சாதுரியத்தை குரு பகவான் கொடுக்க போறாரு. பட் இருந்தாலும் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. அந்த 10ஆம் இடமும் வளம் பெறதுனால புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2024 குரு பயிற்சியில் மேஷராசி அன்பர்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பட் இருந்தாலும் ஏன் வந்து இந்த குரு பயிற்சிக்கு வந்து மேஷராசிக்கு வந்து ஒரு 70%க்குள்ளே தான் பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுனா, 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போகிறதுனால நீங்கள் குடும்பத்தை மேஷராசி நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் குடும்பத்தை விட்டு வெளியில் போயிட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறது, சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறது, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி வேலை விஷயமாக வளர்ச்சி விஷயமாக வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதனால் குடும்பத்தை பிரியறதுனால, குடும்பம்னா உடனே வந்து தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அதெல்லாம் கிடையாது. இமீடியட் ஃபேமிலி, மனைவி குழந்தைகள், கணவன் குழந்தைகள், அப்பா அம்மா, இந்த இமீடியட் ஃபேமிலியை விட்டு நீங்கள் பிரிகிற மாதிரி சூழ்நிலை வருது. அது நல்லதுக்கு தானே தவிர கெடுதல் கிடையாது, பயப்பட வேண்டாம். சரி, ஆரோக்கியத்தை தரக்கூடிய குரு வந்து வயதானவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமா என்ன நடக்கும்? குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 குரு பயிற்சி மேஷ ராசியில் பிறந்த வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், 50 வயசுக்கு மேலே இருந்தாலே இப்போ வந்து சீனியர் சிட்டிசனாக கன்சிடர் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே வந்து ஆரோக்கிய தெளிவு ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 6ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. 6ஆம் இடம்ங்கிறது வந்து ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஆரோக்கிய தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வியாதிக்கு மருந்தை கொடுப்பாரு, தீர்வை கொடுப்பாரு. இத்தனை நாளாக என்ன வியாதின்னே தெரியாமல் இருந்திருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தா உடம்பு ஃபுல்லாக வந்து அரிப்பாக இருந்திருக்கும், அதுக்கு என்ன தீர்வுனே கிடைச்சிருக்காது. இப்போ அதுக்கு மருந்து, இத்தனை நாளாக அதே மருந்து தான் போட்டிருப்பீங்க. இப்போ அந்த மருந்து ஒரு தடவை அப்ளை பண்ணாலே அந்த வியாதி உங்கள் உடம்பை விட்டு ஓடி போகிறதுக்கு உண்டான நேரம். ஸோ வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். இது இளைஞர்கள் முதல், ஏன் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் 90 வயசு வரைக்கும் இருக்கிற தாத்தாவுக்கு கூட ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். மூட்டு வலியினால் கஷ்டப்பட்ட தாத்தா, 90 வயசு தாத்தா ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு கூட தைரியமாக செயல்படுவார். அதாவது அந்த உத்வேகத்தை கொடுப்பார். உடனே அடுத்த கேள்வி வரும், கமெண்ட்ல வரும், ஒரு 90 வயசு தாத்தா ஓடுவாங்களா அப்படின்ட்டு. ஓடுறது கிடையாது, அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருப்பார். சரி, இப்போ நீங்க கரெக்டா சொன்னீங்க, மே மாசம் தான் குரு பயிற்சி தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேல தான் பாத்தீங்கன்னா 12வது முடிச்சுட்டு எல்லாரும் அடுத்த மேல்நிலை படிப்புக்காக போவாங்க. அப்ப அந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு குரு. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. இங்கேருந்து 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம், அதாவது 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம்ங்கிறது வந்து படிப்புக்கு வெற்றி ஸ்தானம், வருமானத்தை தரக்கூடிய ஸ்தானம். ஸோ மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 11ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 10ஆம் இடத்தையும் குரு பார்க்க போறாரு. 11ஆம் இடமும் படிப்பு சம்மந்தப்பட்ட இடம் தான், பதவி சம்மந்தப்பட்ட இடம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கோர்ஸில் நீங்கள் வந்து என்ஜினியரிங்கோ இல்லை மெடிக்கலோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதி சக்ஸஸ் அடையிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். ஏன் அப்படின்னு கேட்டால், சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு. சனி உங்கள் ராசியை பார்க்குற மேஷ ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு இருக்குது. நான் வந்து குரு பயிற்சிக்கு மட்டும் சொல்லக்கூடாது, குரு பயிற்சியோடு சேர்த்து சனி பயிற்சியை சேர்த்து சொல்லணும், ராகு கேதுவுக்கு உண்டான பலன்களையும் சேர்த்து சொல்கிறேன். அதனால் வந்து உடனே இருந்தால் வந்து குருவை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாருன்ட்டு அதுக்கு ஒரு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நான் இந்த கமெண்ட் சொன்னேன். சரி, இப்போ அடுத்து வந்து கணவன் மனைவிக்கு இடையே எப்படி இருக்க போகுது? கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இன்ஃபேக்ட் போன வருஷம் தான் திருமணத்தை நடத்தி வச்சிருப்பாரு, இல்லை போன வருஷம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகளை ஒன்று சேர்த்து வச்சிருப்பாரு. இந்த வருஷம் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதுவும் குறிப்பாக மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை துணைக்கு இப்போ மேஷராசியில் பிறந்தவங்க பெண்ணாக இருந்தால் கணவனுடைய வருமானம் அதிகரிக்கும். மேஷராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தால் மனைவியின் வருமானம் அதிகரிக்கும். ஸோ இந்த மேஷராசியில் பிறந்த கணவன் மனைவி உறவுலையும் மேம்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்து உழைப்புக்குண்டான ஊதியத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். ஏன்னா குரு பார்க்க போகிறது வந்து 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 10ஆம் இடம்ங்கிறது வந்து 7, 8, 9, 10, 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம். அதனால் கணவனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கணவனுடைய அம்மாவுக்கு, உங்கள் மாமியாருக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியின் அம்மாவுக்கு நல்ல நேரம், இப்போ அவங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொந்த வீடு வாங்கிறதுக்கு. சரி, வருமானம் நல்லா இருக்கும்னு நீங்க சொன்னதால நான் கேட்கிறேன், வியாபாரிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? புதிய தொழில் தொடங்கணும்னா அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த வருஷம் முதலீடு செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். மேஷராசியில் பிறந்த வியாபாரிகள், மேஷராசியில் பிறந்த தொழிலதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் சொந்தமாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த வருஷத்தில் முதலீடு செய்யறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். அதற்கு பண உதவியும் கிடைக்கும். இவங்ககிட்ட பணம் இருக்காது. இவங்க ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி சல்லி காசு கையில் இருக்காது. நான் எப்படி சார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு தான் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக தொழில் துவங்குவதற்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் வெக்கம்லாம் பார்க்காம சங்கோச்சப்படாமல் போயிட்டு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை ஒரு பெரிய மனிதர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பக்குவமாக எனக்கு இந்த பணம் தேவைன்னு வாய் விட்டு கேட்கணும். வாயுள்ள புள்ளை பிழைக்கும்னு சொல்லியிருக்கா பெரியவாள்னா, அந்த வாயுள்ள பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த வருடத்தில். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, இப்போ ஆசிரியர்களா இருக்கலாம், பேராசிரியர்களா இருக்கலாம், இல்லை எங்களை மாதிரி மீடியா பர்சன்ஸாக இருக்கலாம், அவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க? சூப்பர் கேள்வி. ஏன்னா நிறைய பேர் வந்து 90% வந்து எம்ப்ளாய்டு கேட்டகரியில் இருக்காங்க. எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்க, வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தொழில் வேலை அமையறதுக்கு உண்டான யோகம். நீங்கள் உங்கள் வேலையில் இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு என்ட்ரி லெவலில் இருக்காங்க அப்படின்னா அடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா விட்டுட்டு, கணவன் மனைவியை விட்டுட்டு, குழந்தைகளை விட்டுட்டு வெளியூரில் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட வரவங்கெல்லாம் வந்து, சார் நான் பெங்களூரில் இருக்கேன், என் ஒய்ஃப் எல்லாம் சென்னையில் இருக்காங்க, அங்கே என்னால் கூட்டிகிட்டு போக முடியல, ஏன்னா என் ஒய்ஃப் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள் அனைவருக்கும் குடும்பத்துடன் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு அந்த வேலையில் ஒரு பதவி உயர்வு அல்லது அந்த வேலையில் ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இதெல்லாம் தான் பலன். அப்போ எதிர்மறையான பலன்கள் நிறைய இருக்கு. அதுவும் நிறைய இருக்கு. எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு ஒரு 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 கசப்பு மருந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சாக்லேட் கொடுத்தா 10 கசப்பு மருந்து. ஏன்னா நீங்கள் நிறைய சாக்லேட் சாப்பிட்டதுனால தான் வியாதி வருது. அந்த வியாதிக்கு மருந்து ஜாஸ்தி பவராக கொடுத்தா தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டங்கள் அப்படின்னா, குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறீங்க. 4ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தை, 4ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம்னா 4, 3, 2, அந்த 4ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு வர்றதுனால தாயார் மூலமாக கிடைக்க வேண்டிய லாபம் குறையும். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. 6ஆம் இடம்ங்கிறது வந்து 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். ஸோ உங்கள் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள்னால் உடனே வியாதியா அந்த மாதிரிலாம் பயப்பட வேணாம். அவர்களின் வளர்ச்சிக்காக அவங்க வெளிநாடு போகிறது, அவங்க வெளியூருக்கு போகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரியும் பொழுது அதெல்லாம் டெம்பரவரி கஷ்டங்கள். அதெல்லாம் கஷ்டமாக எடுத்துட்டு நான் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்லாம் பயப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிகிறாரு அப்படிங்கிறத பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ பாசிட்டிவாக எடுத்துக்கிறதையே வந்து கஷ்டமாக நினைக்கிற காலமாக இருக்குது. இந்த எதிர்மறையான விளைவுகளை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா மேஷராசிக்கு? இப்போ வந்து பரிகாரம் சொன்னாதான் ஒரு நல்ல ஜோசியருங்கிற நிலைமை வந்துடுது. பரிகாரம் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு உதவுவது தான் மிகப்பெரிய பரிகாரம். கோயிலுக்கு போக பரிகாரம் பண்ணுங்க, அங்கே விளக்கேற்றுங்க, அதெல்லாம் வந்து
ஒரு விதமான ஆன்மீக பரிகாரமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான பரிகாரம் அப்படின்னா, இப்போது லேட்டஸ் அஸ்யூம் மேஷ ராசியில் பிறந்திருக்கிறவங்க ஒரு நண்பர் இருக்கார், அவர் குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போயிருக்காரு. அந்த மாதிரி சமயத்தில் அங்கே இருக்கிற இடத்துல வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும். வயதானவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துடன் சேருவதற்குண்டான பரிகாரமாக அதை பயன்படுத்திக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, கஷ்டப்படுறவங்களுக்கு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பொதுவான பரிகாரங்கள். கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக லிங்கோத்பவர் அப்படிங்கிற சிவபெருமானுடைய ஒரு ஸ்வரூபம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு ஒரு விக்கிரகம். சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படின்னு சொன்னால் சிவன் பார்வதி 2 பேர்த்துக்கு நடுவில் முருகன் உட்காந்துருப்பார். இந்த அமைப்பு சில கோயில்களில் மட்டும்தான் இருக்கும். சில கோயிலில் பார்த்தாலே சிவனுடைய சன்னதி, பார்வதி சன்னதி, நடுவில் முருகன் சன்னதி இருக்கும். அந்த மாதிரி கோயில்களுக்கு போனால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயார் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் முருகனை தனி சன்னதியாக இருக்கிற முருகனை, அது வெள்ளி தேவானையோடு இருந்தாலும் சரி, இல்லை தனியாக இருக்கிற முருகனை வழிபட்டாலும் சரி, அந்த மாதிரி முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான உத்தியோக ரீதியான பிரச்சனைகளும், உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அடிக்கடி என்கிட்ட மட்டும் வேலை வாங்குறாங்க, என்னை மட்டும் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு தனியாக இருக்கக்கூடிய முருகன், அது வள்ளி தேவசேனா சமேத முருகனாக இருந்தாலும் சரி, இல்லை திருச்செந்தூர் பழனி போன்ற தனிமேல இருக்கிற முருகனை வழிபட்டாலும் சரி, தப்பு கிடையாது. முருகனை வழிபடுவதன் மூலமாக பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இந்த மேஷராசி நண்பர்களுக்கு அந்த முருக வழிபாடு மட்டுமே உபாயமாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ ராசிக்குள்ள வராரு. 1ஆம் இடம், 1ஆம் இடத்துல, அதாவது ஜென்மஸ்தானத்துக்கு குரு வரதுனால அந்த இடத்துலேருந்து அந்த இடத்தையும் கெடுப்பார். ஆனால் ஸ்தானபலம் இல்லையென்று ஒரு கேள்வி வரும். ஆமாம், ஸ்தானபலம் கிடையாது. ஆனாலுமே உடல் ரீதியான சோர்வுகளை தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. உடம்பு அடிக்கடி சோர்ந்து போகும். உடம்புல சோர்வு இருக்கும், மனசளவில் சோர்வு இருக்காது. அதனால் நீங்கள் மனசை தைரியமாக உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த உடம்புல கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக, நல்ல விட்டமின் சத்து, நார்ச்சத்து உள்ள சாப்பாடாக சாப்பிடணும். அதே சமயம் குரு பார்வை அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குறிப்பாக இந்த ரிஷபராசியில் பிறந்த திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு எனக்கும் என் கணவருக்கும் 8 வருஷமாக குழந்தை இல்லை, ஆரம்பத்தில் ஒரு கருக்கலைப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வம்ச விருத்தியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடைகளை விலக்கி திருமணத்தை நடத்திக்க கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவாளுக்கு, ஏன்னா இந்த 5, 9, 7 5, 7, 9 இந்த 3 இடங்களும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் முக்கியம். நல்ல குழந்தைகள் இருக்கணும், நல்ல வாழ்க்கை துணை இருக்கணும், நல்ல நண்பர்கள் மற்றும் பெற்றோர் இருக்கணும். இந்த 3ம் ரிஷபராசிக்கு அமைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நல்ல வாழ்க்கை துணை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ குடும்ப தலைவிகளுக்கு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? குடும்ப தலைவிகளுக்கு கணவன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இந்த வருஷம் மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்க, சார் எங்கள் கணவர் குடிக்கிறாரு, இந்த வருஷம் உங்கள் கணவர் குடியிலேருந்து மீள்வதற்குண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ இந்த வருஷம் குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளால் சந்தோஷம், வாழ்க்கை துணையால் கணவனால் சந்தோஷம், பெற்றோர் மாமனார் மாமியாரால் சந்தோஷம், தடைப்பட்ட அனைத்து நல்ல விஷயங்கள், குறிப்பாக சொந்த வீடு அமையிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஆண்டாக இருக்கும். உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அது ஒன்று தான் இந்த வருஷத்து இந்த குடும்ப தலைவிகளுக்கு உண்டான ஒரே ஒரு அட்வைஸ். இப்போ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசியில்? சூப்பர். ஏன்னா நான் விவசாயிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். 4ஆம் இடம் 10ஆம் இடம், இந்த 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் பூமி தொடர்பான விஷயமாக இருந்தால் அவர்கள் விவசாயத்தில் கோலச்சக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே சமயம்
ராசியிலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறது 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம்ங்கிறது வந்து பூமி தொடர்பான வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு. பூமி தொடர்பான வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய, மகசூலை தரக்கூடிய, விளைச்சலை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், வருஷ கடைசியில் நீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வருஷ ஆரம்பத்துலேருந்தே உங்கள் இடத்துல, உங்களுடைய விவசாய நிலத்தில் அங்கங்கே ஏதாவது முடிஞ்சதுன்னா ஒன்றா போர்வெல்லோ இல்லை ஏதாவது வந்து ஒரு தொட்டி மாதிரி, பெரிய தொட்டி மாதிரியோ இல்லை வந்து சின்னதாக ஒரு குட்டை மாதிரியோ நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேலை தேடக்கூடிய நபர்களுக்கோ இல்லைன்னா புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கோ எப்படி இருக்க போகுது? ராசிக்குள்ள குரு வந்திருக்காரு, 9ஆம் பார்வையை பார்க்க, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம் 10ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம். முதலீடுகள் செய்யக்கூடிய ஆண்டு. நீங்கள் புதுசாக தொழில் துவங்கணும் அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு ஏதாவது கை பரபராங்கிறது, ஏதாவது நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, உடல் உழைப்பால் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டு. ஆனால் வளர்ச்சின்னா உடனே வந்து துட்டு நிறையா வரும், நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் முதல் போட்டால் தான், பருவத்தை பயிர் செய்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அந்த பருவம் வரும்பொழுது அதை அறுவடை செய்ய முடியும். இப்பொழுது அதை வந்து விதைக்கக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் இறங்கி உங்களுடைய நிலத்தில் ஆகட்டும், உங்களுடைய தொழிலில் ஆகட்டும், உங்களுடைய வியாபாரத்தில் ஆகட்டும் முதலீடு செய்யக்கூடிய நேரம். அதனால் கையில் கொஞ்சம் பணம் பத்தாது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. இருப்பினும் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் முதலீடுகள் செய்து புதிய தொழிலை துவங்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். சரி, குடும்ப தலைவர்களுக்கே நீங்கள் உடலை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வயோதிகர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? வயோதிகர்களுக்கும் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்த வரைக்கும், போன வருஷம் வரைக்கும் என்ன உடம்புல இருந்தாலும் ஆனால் சனி பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்குது. அதனால் இந்த வருஷம் வயோதிகர்களாகட்டும், எல்லா வயசினருக்கும், ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் இருக்குது. அதாவது 2025 மார்ச் வரைக்கும் ஆரோக்கிய சங்கடம் இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் கடைபிடிப்பது அவசியம். மார்ச் மாதம் வரைக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகிறதுக்கு மட்டும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே நடக்கிறவங்க கூட இந்த மொசைக் டைல்ஸ்லாம் வந்து தண்ணி இருந்ததுன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு, வயசானவங்களுக்கு தெரியறதில்லை. வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இடுப்பில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறாரு. அதுக்கு தீர்வையும் குரு பகவான் கொடுப்பார். ஸோ அதனால் அடிபட்டு தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம அனுகூல பலன்கள்லாம் ரிஷபராசிக்கு பார்த்துட்டோம். இப்போ எதிர்மறையான விஷயங்கள் என்னவா இருக்க போகுது? எதிர்மறையான விஷயங்கள், இது முதல் விஷயம் வந்து உடம்பில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வண்டி வாகனம், நெருப்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அதாவது நெருப்பு ஃபர்னஸில் ஒர்க் பண்ணுறவங்க, வெல்டிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்களாம் நெருப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணும். அதாவது இந்த வெல்டு பண்ணுறவங்கன்னா முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுட்டு வெல்டு பண்ணுவாங்க. இப்போ சில பேர் பார்க்குறேன் அது இல்லாமே பண்ணுறாங்க. அது அவங்களுடைய அனுபவத்தில் பண்ணுறது. ஆனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சேஃப்டி மெஷர் வச்சுக்கிறது, பக்கத்தில் வந்து மண் சார்ந்த அந்த பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவதெல்லாம் அவசியமான ஒன்று. பல இடத்துல வந்து இந்த மண் பக்கெட்லாம் வந்து வெறும் காலியாக இருக்கும், குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க. அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வி ஹாவ் டு பி காஷியஸ் பிஃபோர் எனிதிங் ஹேப்பன்ஸ். நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, நடந்தால் பாதுகாப்பாக இருக்கணும். அதே மாதிரி பெட்ரோல் சம்மந்தப்பட்ட, க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட, கெரசின் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சரி, இப்போ ரிஷப ராசிக்கான பரிகாரங்கள் குருவை வணங்குவது மட்டுமே சிறப்பான பரிகாரம். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுங்கள். மகான்கள் தரிசனம், மகான்கள்னால் வந்து சன்னியாசிகள், அதாவது அவங்களே வந்து அமர்ந்த இடத்துலையே உயிரை விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி சன்னியாசிகளை தரிசித்து, அந்த மாதிரி சன்னியாசிகளுடைய அவங்களுடைய மகா சமாதி இருக்கும், ஜீவ சமாதி, அந்த இடத்துக்கு போயிட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 15 நிமிஷமாவது அந்த இடத்துல இருக்கணும். அதாவது ராகவேந்திர சுவாமி மந்திராலயம், அப்புறம் கரூர் பக்கத்தில் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள், சேலத்தில் வந்து 2-3 மகான்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்குது. அதே மாதிரி பழனியில் வந்து சன்னதியை விட்டு வெளியில் வரும்போது போகருடைய சன்னதி இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் உக்காந்து
அமர்ந்து ஒரு 15 நிமிடமாவது அவர்களை நினைத்து தியானம் பண்ண வேண்டும். அதே மாதிரி சன்னியாசிகளுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது கைங்கரியத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து ஒன்றும் வெளியே போகிறதில்ல. நீங்கள் கொடுக்காட்டினா அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது. ஆனால் உங்களுடைய மன திருப்திக்காக உங்கள் மனசளவில் திருப்தி படணும். அவங்களுக்கு 100 கோடி கொடுத்தாலும் ஒன்று தான், 1 ரூபா கொடுத்தாலும் அவங்களுக்கு 2 ஒன்று தான். நீங்கள் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டாலும் ஒன்று தான், வாங்காமல் இருந்தாலும் ஒன்று தான். அவர்களுக்கு உண்டானதை ஒரு வேலைக்கு உண்டான அவங்களுடைய சாப்பாடு என்னவோ அந்த பிக்ஷைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுங்கள். அப்படியும் இல்லையா, அவர்கள் செய்யக்கூடிய அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க. அவர்களுடைய கண் பார்வைப்பட்டாலே உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும். இதுதான் ரிஷபராசிக்கு உண்டான பரிகாரம். 2024 குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நிறையா சுப செலவு இருக்கும், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நீங்கள் வருமானம் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி 4 மடங்கு கடன் வாங்கியாவது பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். அது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிலம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், இளம் தம்பதிகளாக இருந்தால் கணவன் மனைவி அந்யோன்யத்தை அதிகப்படுத்துறதுக்கு நகைகள் வாங்கி கொடுக்கறது, கிஃப்ட் நிறையா வாங்கி கொடுக்கறது, ஆரோக்கியத்திற்காக, அம்மாவுடைய ஆரோக்கியத்திற்காக, வீட்டில் இருக்கிற பெரியவாளுடைய ஆரோக்கியத்திற்காக, வயசானவாளுடைய ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10வதுக்கு நீங்கள் எங்கெல்லாம் உங்களுடைய தூரத்து சொந்தம், அதாவது 2வது சொந்தம், 3வது செகண்ட் லைன், தேர்ட் லைன், 4 தலைமுறைக்கு முன்னாடி சொந்தமாக இருந்தவங்கள்லாம் உங்களை தேடி பத்திரிக்கை வைப்பாங்க. போகாமையும் இருக்க முடியாது, போகவும் முடியாது. போனால் கையில் செலவு, மொய் எழுத வேண்டிய செலவு. இந்த மாதிரி மொய் எழுத வேண்டிய செலவை இந்த வருஷம் உங்களுடைய சம்பளத்துக்கு ஈக்குவலாக போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு செலவுகள், சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். அப்போ மாணவிகளோட கல்வி, அவர்களின் மேல் படிப்புக்கு உண்டான நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு குரு பார்வையை கொடுத்ததுனால மிதுன ராசி நண்பர்களுக்கு 2024 மே மாதம் வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருந்தது. இப்போ மே மாதம் 2024லேருந்து 2025 மே வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலேருந்து பார்வையை கொடுக்கறதுனால வெளிநாட்டு பிரயாணங்கள், ஸோ ஃபாரின் போய் படிக்கிறது, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இல்லை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இல்லை வேறு ஏதாவது டொரண்டோ யூனிவர்சிட்டியில் எங்கேயாவது போய் படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைகளுக்கு இந்த வருஷம் மேல் படிப்புக்குண்டான வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்ப சந்தோஷம், உங்களுக்கு தனிப்பட்ட கௌரவம், இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. சரி, இப்போ மாணவர்களுக்கு நாடு விட்டு நாடு போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப வியாபாரிகளுக்கு நாடு விட்டு நாடு போய் தொழில் தொடங்குறதோ இல்ல வியாபாரத்தை பெருக்கிறதோ அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? நம்ம மேக் இன் இந்தியாவை பத்தி பேசுவோமே, இதுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு இருக்கிற பொருட்களை, வெளிநாட்டில் இருக்கிற தேவையான பொருட்களை இங்கேருந்து அனுப்பணும். ஸோ அதுக்கு இங்கேருந்தே அனுப்பலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இங்கேருந்தே ப்ராடக்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய அந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்த வியாபாரம் வளர்ச்சியை சந்திக்கும். ஆனால் அதுக்கு இவங்க நிறையா ட்ராவல் பண்ணுறதுக்கு அடுத்த வருஷம்தான் இவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அங்கே போயிட்டு அந்த நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான செலவு இந்த வருஷம் நிறையா இருக்கும். ஸோ தே வில் பி ட்ராவலிங் அவுட் சைடு, நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த ட்ராவல்னால அவளுக்கு புதிய புதிய தொடர்புகள் கிடைக்கும். எதிரிகள் கூட நட்பாக மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இவர்களுக்கு எதிரிகள், இவங்க நினச்சிப்பாங்க எனக்கு அவன் எதிரியாக இருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆள் யாருன்னே தெரியாது. அந்த நபர் கூட இப்பொழுது நட்பு பாராட்டி இவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ புதிய நபர்களை அறிமுகப்படுத்தி கொள்வதன் மூலமாக புதிய வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் உழைக்கணும். அந்த உழைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். நீங்கள் நட்புன்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே எனக்கு இதை கேட்கணும்னு தோணுச்சு. இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்களால் லாபத்தை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். இளைஞர்கள் படிக்கிற இளைஞர்களாக இருந்தால், இளைஞர்கள் 2 விதம் இருக்குது. less than 21, above 21 to 30. இந்த less than 21 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஏற்கனவே சொன்ன மேல் படிப்புக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ 21 to 30 இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஈவன் இப்போ 40 வரைக்கும் இளைஞர்கள்னு சொல்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சந்தோஷமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக
உங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பண உதவி செய்கிறதுக்கு அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவியை பெறுவதற்கு வாய்ப்புகள்லாம் சாதகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நண்பர்கள் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க. அதனால் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது, அதே நண்பர்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ வயதானவர்களுக்கும் அதை ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். அந்த ஆரோக்கியத்தினால் என்ன நல்ல பலன்னா, உடம்புல வியாதி இருந்ததுன்னா வியாதி உங்கள் உடம்பை விட்டு வெளியில் போகும். குருவருள் உங்களுக்கு துணை இருக்கும். அதனால் உடம்புல இருக்கிற வியாதி வெளியில் போகும். அதுக்குண்டான மருத்துவ செலவு இந்த வருஷம் இருக்கும். இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு மருத்துவ செலவை கொடுத்து சொத்து சேர்க்கையையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். இது 30 வயசுலேருந்து 21 வயசுலேருந்து 91 வயசு வரைக்கும் இருக்கிறவாளுக்கு இது பலன், பொதுவான பலன். அவ தனிப்பட்ட ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா இந்த பலன்கள் பர்சன்டேஜ் குறையுமே தவிர நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ அனுகூலம்லாம் பார்த்தாச்சு, அப்படியே மிதுன ராசிக்கான எதிர்மறையை சொல்லிடுங்க. எதிர்மறை பலன்கள்னு பார்த்தா மிதுன ராசிக்கு பெருசா எதிர்மறை பலன்கள் இல்லை. நல்ல விஷயம் என்னன்னா, இது எல்லாமே நல்ல விஷயம்தான், ஆனால் உங்களுக்கு செலவை கொடுக்கும். சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை, புதுசாக வண்டி, நான் என்கிட்ட சைக்கிள் தான் சார் இருக்குது அப்படிங்கிறவா 2 வீலர் வாங்குவா, ஒரு டிவி 50 அந்த மாதிரி. என்கிட்ட ஆல்ரெடி டிவி 50 மாதிரி இருக்குது சார் அப்படின்னா ஒரு புல்லட் மாதிரி ஒரு அடுத்த லெவல் ஒரு 1 lakh வண்டி, நான் ஆல்ரெடி 2 வீலர் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னா அவள் கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி கார் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நார்மல் ஒரு சின்ன காராக வச்சுருக்கிற மினி காராக வச்சுருக்கிறவா ஒரு எஸ்யூவி மாடல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2024 குரு பயிற்சியில் அமோகமாக நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய சங்கடங்கள் குறையும். எதிரிகளை நட்புக்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். என்ன செலவு பண்ணணும்னா, யார் நீங்கள் நட்பாக ஆக்கிக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்களோ அவளுக்கு அவள் எதிரியாக இருக்கும் பொழுது அவளுடைய வருத்தத்தை போக்குவதற்காக நீங்கள் பிரயத்தனப்படணும். உங்கள் உடம்பில் அதை சங்கடத்தையும் கொடுக்கும். சிலருக்கு வண்டி வாகன வகையில் வெளியில் போகும்பொழுது ஆக்சிடெண்ட் ஆகாது, ஆனால் வண்டியில் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் வண்டி காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும். நகை வாங்கிறதுக்கு நகை கடைக்கு போகிறாங்க, நகை கடையிலேருந்து நகையை வாங்கிட்டு வருவாங்க, வண்டியில் வரும்போது ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டு வருவாங்க, இல்லை கேபில் வராங்க, ஓலாலேயோ இல்லை எதுலேயோ வராங்கன்னா அதில் அந்த நகை பர்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பொருள் இழப்பு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. உங்கள் ஜாதகம் ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குன்னா இது நஷ்டத்தை ஜாஸ்தி பண்ணும், அவ்வளோதான். அப்போ மிதுன ராசிக்குரிய பரிகாரங்கள், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு தானம் பண்ணுங்க. தானம்னா உடனே என்ன நினச்சிக்கிறோம், சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும்னு நினச்சிக்கிறோம். சாப்பாடு இப்போ எல்லா கோயில்லையுமே ஃப்ரீயாக போடுறா. அப்படியும் இல்லையா, ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட சில ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி கஷ்டப்படுறவாளுக்குன்னே கொடுக்குற ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பாடை மட்டும் அன்னதானம்னு மட்டும் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. முக்கியமான விஷயம், யாராவது உங்களுக்கு ஹெல்ப் கேட்குறா, படிப்புக்கு ஹெல்ப் கேட்குறா அப்படின்னா, அவளுடைய குழந்தைகளுக்கு படிப்புக்கு பண உதவி கேட்குறான்னா அவகிட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் அவள் திருப்பி கொடுப்பாளான்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவளுக்கு போயிட்டு நீங்கள் பணத்தை கொடுக்கணும். அந்த பணம் திருப்பி எப்போ கொடுப்பான்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா தட் இஸ் நாட் பரிகாரம். நீங்கள் எதிர்பார்ப்போடு பண்ணும்பொழுது அந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யாது. அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க. அவங்களால முடிஞ்சப்போ பணம் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வாங்கக்கூடாது. அதை வேறு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிடணும். நீங்கள் அந்த பணத்தை வாங்கினீங்கன்னா, இப்போ நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறேன், அவர் திருப்பி பணம் கொடுக்கும்போது அந்த பணத்தை வாங்கிட்டேன்னா, நான் அந்த பணம் கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சங்கடம் இருந்தது, அந்த சங்கடத்தை போக்குறதுக்கு தான் இந்த பரிகாரமே. இதை நான் திருப்பி பணத்தை வாங்கிட்டேன்னா அப்போ அந்த சங்கடம் அப்போ கடவுளை ஏமாத்துற மாதிரி ஆகிடும். இப்போ திருப்பி ஒரு பெரிய கஷ்டத்தை நமக்கு கொடுப்பாரு. ஸோ அதனால் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு 10,000 கொடுக்குறேன்னா இந்த 10,000 கொடுத்துட்டேன், நீங்கள் திருப்பி என்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு கொடுக்காதம்மா, நீ வேறு யாருக்காவது கொடுத்துரு. உன்ன மாதிரி ஒருத்தர் ஒரு சங்கடமான நிலைமையில் இருக்கல, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லணும். ஸோ இது ஒரு செயின் ரியாக்ஷன். நீங்கள் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவன். ஸோ உங்கள் மூலமாக ஒரு பெரிய நல்ல விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அந்த இயற்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது. அதுதான் மிதுன ராசி நண்பர்களுக்கான உண்டான பரிகாரம். இதை தவிர குரு பகவான் சன்னிதானங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதாவது குரு பகவான் சன்னிதானம்னா தென்குடி திட்டை,
குரு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது அனைத்து யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 2024 குரு பெயர்ச்சி கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாமே நல்லது நடக்கணும் தான் சார் ஆசைப்படுவாங்க. இருக்கிறதுலே 12 ராசிலேயே அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் இந்த கடகராசி நண்பர்கள் தான். கடகம், கன்னி, இந்த மாதிரி ராசிகளில் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது இந்த கடகராசி நண்பர்கள் தான். ஏன்னா 11ஆம் இடத்திற்கு குரு வராரு. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி குரு லாபஸ்தானத்துக்கு வராரு. ஆனால் லாபஸ்தானம் எதிரியோட வீட்டுக்கு வராரு, அப்படி ஒரு கேள்வி இருக்கும். ஸ்தான பலம் இல்லையே அப்படின்ட்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக அனைத்திலையும் லாபத்தையும் அனைத்திலும் யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்குது. லாபஸ்தானத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் சரி, நவ கிரகத்தில் ராகு கேதுக்கள்லேருந்து எல்லாருமே 11ஆம் இடத்துக்கு வந்தால் யோகத்தை தருவார்கள். எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, சனியிலேருந்து, சனி பகவான் தான் இருக்கிறதுலே கஷ்டத்தை கொடுக்குறவர், அவர் கூட 11ஆம் இடத்துக்கு வந்தால் யோகத்தை கொடுப்பார். அப்பேற்பட்ட யோகமான இடத்துக்கு இந்த குரு பகவான் வராரு. 11ஆம் இடத்திற்கு குரு வருவது யோகத்தை ஏற்படுத்தும், அனைத்து வெற்றியையும் தரக்கூடிய ஆண்டாக, அனைத்து லாபத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. சார், நான் கடகராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு விஷயத்தை அடிக்கடி கேள்விப்படுறேன். அது என்னன்னா, கடகராசிக்காரங்களுக்கு கோவம் ஈஸியாக வந்துடும், ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி, ஏன் அது? அதாவது போகிற போக்கில் நான் எதையாவது சொல்லிட்டு போயிடலாம். அதை நான் சொல்கிறத வச்சு 10 பேர் எல்லாருக்கும் ஒரு 100 பேருக்கு அப்புறம் பார்த்தா அதுலேருந்து இன்னொரு ட்ரெண்டு கிரியேட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த கடகராசிக்காரனுக்கு கோபம் வரும்னு. இருக்கிறதுலே அதிகமாக கோபம் வருது யாருன்னு கேட்டால் மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் தான். ஏன்னா செவ்வாயுடைய ஆதிபத்தியம் கொண்டவர்கள். கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரன். மனசளவில் எந்த விதமான விகல்பத்தையும் வச்சுக்காதவங்க, மனசுக்குள்ளார எந்த விதமான உங்கள் பேரில் ஏதாவது கோபம் இருக்குன்னா அந்த கோபத்தை மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க, வாயால் கொட்டிடுவாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே நினைக்கிறதுக்கும் வாய்க்கும் சம்மந்தமே கிடையாது. மனசுக்குள்ளே நினைக்கிறது அப்படியே வாய் வழியாக வெளியில் வந்துடும். அதனால தான் அவங்களுக்கு கெட்ட பேர். ஆனால் அதே மீன ராசிக்காரங்களோ இல்லை மற்ற ராசிக்காரங்களோ நினைக்கிறத சொல்ல மாட்டாங்க. நினைக்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பழி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மனுஷன், இந்த கடகராசியில் பிறந்தவங்க, பழிவாங்கும் நடவடிக்கை இருக்காது. ஏன்னா மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டான், எல்லாத்தையும் கொட்டிடுவான். உங்களை திட்டணுமா திட்டிடுவான், அவங்கள வாழ்த்தணுமா. நம்ம இந்தியன் மிலிட்ரி மாதிரி. இந்தியன் மிலிட்ரி பார்த்திங்கன்னா தப்பு பண்ணாலும் அந்த ஸ்பாட் தப்பு, அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. நீ 100 டக்வாக் நட 200 ரவுண்ட்ஸ் ரவுண்ட் அடி அப்படின்ட்டு. நல்லது பண்ணால் எல்லா இதற்கையும் பாராட்டுவாங்க. இது மிலிட்ரியோடைய ரூல், கடைபிடிக்கப்படுகின்ற ரூல். அதே மாதிரி கடகராசிக்காரங்க நீங்கள் தப்பு பண்ணால் அந்த ஸ்பாட் திட்டுவாங்க, மனசில் வச்சுக்க மாட்டாங்க. நல்லது பண்ணிங்களா அவங்கள சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய அந்த சொல்வடைகளாக சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதனால் சில தவறான எண்ணங்களின் காரணமாக தப்பான விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார், இப்போ கடகத்துக்கு கல்வி எப்படி இருக்க போகுது கடகராசியுடையவர்களுக்கு? கடந்த ஒரு வருஷமாக 2023 2023 ஜனவரியிலேருந்து இந்த 2024 மே மாதம் வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கு, படிக்கின்ற குழந்தைகளுக்கு கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை இருந்தது. இந்த 2024 மே மாதத்தில் குரு பயிற்சியிலேருந்து படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவதற்கும் நல்ல மார்க் வாங்கிறதுக்கும், ஏன் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் கடந்த 2 வருஷமாக அவங்க அவஸ்தை மாதிரி யாரும் அவஸ்தைப்படலை. கடகராசி நண்பர்களைப் போல கஷ்டப்படுறவங்க யாரும் இல்லை. இப்போ அதே கடகராசி நண்பர்களைப் போல சுகப்படுபவர்களும் வெற்றி அடையவர்களும் வேறு யாரும் இல்லை. அப்போ திருமண வயதில் இருக்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். ஏன்னா 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்துக்கு வராரு. அதாவது வாழ்க்கை துணை மூலமாக லாபத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். நல்ல திருமணம் அமையிறது, நல்ல வரன் அமையிறது. திருமணமாக இருக்குது ஆனால் பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அஷ்டம சனியில் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. வாக்குவாதம் நிறையா வரும். கணவன் மனைவியில் ஏகப்பட்ட சண்டை, அடிதடி சண்டை வரைக்கும் போகும். அப்படி இருந்தவங்களை கூட இந்த குரு பயிற்சி சேர்த்து வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், திருமணம் ஆகி பிரிந்திருப்பவர்களுக்கு ஒற்றுமையையும் ஏற்படுத்துகின்ற குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். எல்லா விதத்திலும் வெற்றியை தரக்கூடிய குரு பயிற்சி இது. வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும்? வயதானவர்களை பொறுத்த வரைக்கும்
இவர்களுக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சனி பாதிப்பு குறைய துவங்கும் ஆண்டாக இருக்கிறதுனால குருவின் பார்வை பலத்தின் காரணமாக அனைத்து விஷயங்களிலும், இன்ஃபேக்ட் சில பேர் ஃபோனில் கேட்பாங்க, சார் எனக்கு 77 வயசாச்சு, என் பேரில் வந்து ஒரு கேஸ் நான் ஒரு கேஸ் நடத்திட்டுருக்கேன், நான் ஜெயிப்பேனா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த 2024 குரு பயிற்சி கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து வழக்குகளிலும் வயதானவர்களுக்கு கூட வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எப்படி இருக்க போகுது? வியாபாரிகளுக்கு சூப்பராக இருக்குது. வியாபாரம் வளர்ச்சியை சந்திக்கும். வியாபாரத்தில் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு கிடைக்கிறதுனால தொழிலுக்கும் உங்களுடைய சுய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் முதலீடு செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஃபண்ட் இல்லையே, நம்ம யார்கிட்ட கேட்குறது அப்படின்னா ஒரு பெரிய மனுஷன் உங்களை தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா 11ஆம் இடத்துல பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்துவார். நண்பனாக அந்த நபரை ஏற்படுத்தி கொடுத்து அவர் வந்து நான் இருக்க உனக்கு நான் பணங்க தரேன், எவ்வளோ வேணும், ஒரு 10 லட்சம் வேணுமா நான் தரேன் அப்படின்னு சொல்லி உதவியை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இளம் வியாபாரிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கு. முக்கியமான கேள்வி, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் 2 பேருமே வந்து பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், தொண்டை சம்பந்தப்பட்டவர்கள். அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து எதிராகவும் போகும், சாதகமாகவும் இருக்கும். நீங்கள் சாதகமாக இருக்குன்னு நினச்சிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க, அது உங்களுக்கு எதிரியை உருவாக்கும். இல்லை எதிராக போயிட்டு உங்களுக்கு கேஸ் தோக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதகமான விஷயத்தை சொல்லாமல் இது நமக்கு கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், இந்த விஷயத்தை சொன்னால் நமக்கு கெடுதல் வரும்னு நினச்சி அதை ரொம்ப தயங்கி பேசுவீங்க. ஆனால் அது பேசினதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பாயிண்ட் தான் உங்களை பெரிய ஆளாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்கள் அது வந்து பேசும்பொழுது யோசித்து பேசுவது அவசியம். ஒரு வார்த்தையை சொன்னாலும் அது நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்குறதுக்கும் எதிரிகளை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பட் இருந்தாலும் நண்பர்கள் சாதகமாக இருக்காங்க. அதனால் எதிரிகள் பலமாக இருந்தாலும் நண்பர்கள் சாதகமாக இருக்கிறதுனால அந்த பலமான எதிரியை கூட எதிர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைத்து கொடுக்கும். சரி, கடக ராசிக்குரிய அனுகூலங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ எதிர்மறையான விஷயங்கள் கடக ராசிக்கு என்ன நடக்க போகுது? கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி எதிர்மறையான பலன்கள் இல்லை. ஆனால் சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருக்குது. என்ன சங்கடம் அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை பெருசாகாது, இருக்கிற பிரச்சனையே போயிட்டுருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இல்லை உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்கள் அப்பா கிட்ட போய் பேசுவாங்க, அங்கிள் இவன் தப்பு பண்ணிட்டான், இருந்தாலும் அவனை நீங்கள் மன்னிச்சு விடுங்க. அந்த மாதிரி பேசினாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுலாம் இருக்கக்கூடாது. அப்பாக்கிட்டையும் சரி அண்ணன் தம்பிக்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கொஞ்சம் நீங்கள் வந்து ஈகோ இல்லாமல் அடுத்தவங்கக்கிட்ட திமிராக பேசாமல், ஏன் இந்த திமிருங்கிற வார்த்தை பேசுகிறேன்னா, 8ஆம் இடத்துக்கு சனி சம்மந்தப்பட்டு 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்திலும் சரி வெளி இடத்திலும் சரி மரியாதை குறைவை ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தாலே பாதி பிரச்சனை இவங்களுக்கு வராமல் இருக்கும். கடக ராசிக்குரிய பரிகாரங்கள் என்ன? பேசாமல் இருக்கிறது நல்லது. முதல் பரிகாரம், வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ மௌன விரதம் இருப்பது. காத்தால 6 மணிலேருந்து சாயந்தரம் சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும். அன்றைக்கி எப்படி சார் நான் வந்து வழக்கறிஞராக இருக்கேன், நான் எப்படி சார் பேசாமல் இருக்கிறதுனா, அன்றைக்கி ஒரு நாள் லீவ் போடுங்க. அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு கேஸ் இருந்ததுன்னா அதை வாய்தா வாங்கி வச்சுக்கோங்க. அன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையை வந்து முன்னாடியே ஹேண்டில் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒவ்வொரு வார்த்தையும் கால்குலேட் பண்ணி பேசணும். 1. 2வது, இவர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அவசியம். முடிஞ்சதுன்னா ஆஞ்சநேயருடைய சுந்தரகாண்டம்னு ஒரு புக் இருக்குது. அதாவது ராமாயணத்தில் 7 காண்டத்தில் ஒரு பகுதி. அதில் சுந்தரகாண்டம்ங்கிறது வந்து ஆஞ்சநேயருடைய அழகை வர்ணிக்கக்கூடிய, ஆஞ்சநேயருடைய அழகுன்னா முக அழகு கிடையாது,
அவருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயங்கள், அவருடைய பேசுறது எப்படி, அவர் செயல்பாடு எப்படின்ட்டு சொல்லக்கூடிய காண்டம் அது. அந்த சுந்தர காண்டத்தை தினமும் படிச்சுட்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொன்னது வந்து ஆஞ்சநேயரை. அந்த சொல்லின் செல்வரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கும் அந்த சொல்லாற்றல் ஏற்படுறதுக்கு அவருடைய அனுகிரகம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். 2024ஆம் ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு குரு வந்திருக்காரு. 10ல் குரு பதவி மாற்றம். அதே 10ல் சனி வந்தார்னா பதவி நாசத்தை ஏற்படுத்துவார். பதவி நாசம்னா உடனே வந்து அதையும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. நாசம்னா வந்து அழிவு கிடையாது, மாற்றத்தை கொடுக்கும். அதாவது நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்துவார். ஆனால் குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுடைய பதவியை உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. தகுதிக்கேற்ப உயர்வை கொடுப்பார். ஸோ உங்கள் உயர்வை நாடுபவர்கள் உங்கள் தகுதியை வளர்த்து கொள்வதற்கு இப்பொழுது குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வாக்கு சாதுரியத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மனசில் இருக்கிற நல்ல விஷயத்தை பட்டுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் அவருடைய பார்வை பலம், குருவின் பார்வை பலம் 2ஆம் இடத்துக்கு மட்டும் இல்லை, 4, 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகளையும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆரோக்கியத்தில் இருக்கிற சிக்கல்கள் போகக்கூடிய ஆண்டாக இருக்கும். வார்த்தையில் கவனம் தேவைன்றதால் கேட்குறேன், கணவன் மனைவிக்கு இடையே எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கணவன் மனைவி குடும்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். சப்போஸ் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய சங்கடம் எதுவும் ஏற்படலை, அவருக்கு வியாதி வரல, மருத்துவ ரீதியான சங்கடங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா அப்போ தான் இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து வரக்கூடியது அஷ்டம சனி சிம்மராசிக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 2025 அப்போ வந்து குடும்பத்தில் ஒரு சிறு பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2024 குரு பெயர்ச்சி நல்லதாக இருந்தாலும் சனி பெயர்ச்சி சங்கடத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மாணவர்களுடைய கல்வித்திறமை எப்படி இருக்க போகுது? மாணவர்களுடைய கல்வித்திறமை அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியே குரு தசமஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் மேல் படிப்புக்கு முயற்சிக்கிறவர்களும் சரி, இல்லை 5ஆவதுலேருந்து 6ஆவது போகிறவங்க கூட, குழந்தைங்க கூட அமோகமான படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். அதன் மூலமாக இவர்களுக்கு சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய ஆசைப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து என்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எங்கள் அப்பா கொண்டு போய்ட்டு நீட் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்கிறாரு. இல்லை நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்கிறேன், எங்கள் அப்பா போட்டு ஐஏஎஸ்க்கு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் உங்கள் ஆசையை நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் பெற்றோர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சரி, இப்போ சுயதொழில் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? விவசாயிகள் என்னை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் பண்ணலை, அவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுறவங்க, அதை தொழில்னே சொல்லக்கூடாது. விவசாய நண்பர்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஆண்டாகும். புதுசாக இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்ககிட்ட ஏற்கனவே ஒரு 5 ஏக்கர் இருக்குது, இல்லை 1 ஏக்கர் தான் இருக்குன்னா ஒரு 2 ஏக்கர் பண வருமானத்தை தருகின்ற காரணத்தினால குரு பெயர்ச்சி விவசாயிகளுக்கு வருமானத்தை தரும், வியாபாரிகளுக்கு வருமானத்தை தரும். சிம்மராசியில் பிறந்த அத்தனை பேர்த்துக்கும், ஏன் ஒரு 6 வயசு குழந்தைக்கு கூட யாராவது வந்து ஒரு அங்கிள் வந்து ஒரு ஆண்டி வந்து ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. ஸோ எந்த வயசாக இருந்தாலும் சரி சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக, வாக்கு சாதுரியத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ பேசுகிறவங்களுக்கும் இது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, பைக் மெக்கானிக் ஷெட்டு வச்சுருக்கேன், இல்லை வந்து லேத் பற்ற வச்சுருக்கேன், இல்லை இரும்பு உருக்கிற இடம் வச்சுருக்கேன், என்ன வேணால் தொழில் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு இந்த வருஷம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக இந்த வருஷம் இல்லை, ஆனால் அடுத்த வருஷம் வருது. ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணணும்னா அதுக்குண்டான மருத்துவ ரீதியான உதவிகளை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உடம்புல வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குன்னா அதற்குண்டான ஒரு தீர்வை தரக்கூடிய மருத்துவ உதவியை நாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் மருத்துவ உதவியை நாடிட்டீங்கன்னா
அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 8 மாதம் 7 மாதம் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் முயற்சி செஞ்சால் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு அடுத்த வருஷம்தான் வருது. ஸோ இந்த வருடம் அஸ்திவாரம், அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம். சரி, சிம்ம ராசிக்குரிய அனுகூலங்கள் பார்த்தாச்சு. இப்போ எதிர்மறையான விஷயங்கள் என்னவா இருக்க போகுது? எதிர்மறையான விஷயங்கள், ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த வருஷம் நிறைய மருத்துவ செலவுகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் இருக்கிறதுனால உடனே பயப்பட வேண்டாம், எனக்கு நிறையா வியாதி வருமான்ட்டு. உங்கள் உடம்புக்குள்ளார நிறையா வியாதியை தேக்கி வச்சுருக்கீங்க. அந்த தேக்கி வச்சுருக்கிற வியாதியெல்லாம் வெளியில் அனுப்பணும். எல்லாமே நீங்கள் ஸ்டோரேஜ் ஹவுஸாக இருக்கீங்க. அந்த ஸ்டோரேஜ்லேருந்து வெளியில் தள்ளி விடுறதுக்கு இந்த வருஷம் மருத்துவ உதவி தேவை. அதுக்கு அந்த மருத்துவ உதவிக்கு உண்டான பணபலம் இந்த வருஷம் உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து செலவையும் கொடுக்க போகிறாரு. அதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, வீட்டில் பராமரிப்பு செலவு நிறையா இருக்கும். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, எங்கேயாவது லீக் ஆகுதுன்னா அந்த லீக் ப்ரூஃப் பண்ணுறது, வீட்டில் வந்து வாசக்கால் நிலவு மாற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை ரிப்பேர் பார்க்குறது, புதிய பொருட்கள் வாங்குவது, இப்படி ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் செலவு வந்தாலும் வருமானத்தையும் கொடுக்கறதுனால கவலைப்பட வேண்டாம். சரி, சிம்ம ராசிக்குரிய பரிகாரங்கள் என்னென்ன? குலதெய்வ வழிபாடு. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் வந்து கூடவே அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யணும். அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான வழிபாடு. சம்மோகன கோபாலன்னு ஒரு மந்திரம் இருக்குது. யூடியூப்பில் போயிட்டு, யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ சம்மோகன கோபாலன்னு போட்டால் கிருஷ்ணர் ருக்மிணி இணைந்த கோலம், அந்த மந்திரத்தை தினமும் 3 தடவை சொல்லிட்டு வாங்க. அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக கணவனுடைய ஆரோக்கியத்திலும் கணவன் மனைவி உறவிலும் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். 2024க்கான குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு சொன்னது தான். வியாபார வெற்றி, குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறது, பூர்வீக சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்றது, எல்லா விதமான நல்லதும். உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததா? கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய வழக்குகள் ஏதாவது இருந்திருக்கும் கடந்த சில வருஷங்களாக. அந்த வழக்குலேருந்தெல்லாம் வெளியில் வரத்துக்கு உண்டான ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு அமைய போகிறது. எடுத்த தொழில வெற்றி அப்படின்றதால் கேட்குற, தொழில்துறையினருக்கு எப்படி இருக்க போகுது? வியாபாரிகளுக்கு எப்படி இருக்க போகுது? இது நாள் வரைக்கும் அவர்களுக்கு பண உதவி இல்லாமல், அவர்களுக்கு பண சப்போர்ட் இல்லாமல், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்குள் கூட அந்த பணத்தை கொடுத்து உதவியை செய்யக்கூடிய ஆண்டாக, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக, அந்த உதவி பண்ணாலே உங்களுக்கு மனசில் கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். வியாபாரிகளுக்கு புதிய வியாபார அனுகூல பலன்கள் ஏற்படும். புதிய வியாபார அனுகூலம்னா புதுசாக டெக்னிக்கலாக புதிய விஷயங்களை துவக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாளாக வந்து இந்த மாதிரி யூடியூப் அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு சாதாரணமாக இருந்தவங்க கூட இப்போ அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய நுணுக்கங்களை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நிறைய பேருக்கு திரைத்துறையில் போய் சாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? திரைத்துறை கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வளர்ச்சிக்கான படியில் ஏறக்கூடிய ஆண்டு. இந்த வருஷம் வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இத்தனை நாளாக வந்து கிட்டத்தட்ட நானும் வந்து ஒரு 10 வருஷமாக வந்து கலைத்துறை, ஏதாவது கலை சார்ந்த வேலையில் சேரணும் அப்படின்ற நினச்சி முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு அந்த அந்த கடைசி எண்டில் இருப்பாங்க. அதாவது விரக்தியின் ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு புதிய துளிர் விடக்கூடிய, புதிய வாய்ப்பு துளிர் விடக்கூடிய ஆண்டாக இந்த கன்னிராசிக்கு இருக்குது. இந்த வருஷம் இது நாள் வரைக்கும் எனக்கு வாய்ப்பே இல்லை, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எடிட்டிங்க்கு வாய்ப்பு இல்லை வந்து வீடியோ ஜாக்கி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு புதிய வாய்ப்பு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நல்ல நண்பர்களால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட மறைமுகமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் வளர்ச்சி இருக்காதுன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு குரு வந்திருக்காரு. குரு 9ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ இருந்தால் உங்களுக்கு தெளிவை தருவார். நான் இதுதான் பண்ண போகிறேன்,
ஓகே எனக்கு இதை கொடுக்க போறாரு அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுப்பாரு. அந்த கான்ஃபிடென்ஸ் இந்த கன்னிராசிக்கு இப்போ வரப்போகிறது. இதே வளர்ச்சி மாணவர்களுடைய கல்வியில இருக்குமா? 200% வளர்ச்சி ஏற்படும். 200% என்னன்னா இந்த 9ஆம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியம்னா உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, யூ நேம் இட், ஹீ கிவ்ஸ் இட். சரி, நீங்கள் என்ன வேணுமோ அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காரு. அதனால நல்லது நிறைய நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வயதானவர்களுக்கு? வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சற்று சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சங்கடம்னா உடனே பயப்பட வேண்டாம், நான் வந்து படுத்துருவணும், ஹாஸ்பிட்டலில் போய் படுப்போம், அப்படி கிடையாது. உங்கள் உடம்புல அந்த வியாதியும் இல்லை, அந்த உடம்புல இல்லை வியாதி இல்லைங்கிறத மனசு ஏற்றுக்கணும். என் மனசளவில் நான் வியாதியஸ்தனாக இருந்தேன்னா உடம்புல வியாதி இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வியாதி இருக்கிறதாவே நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மனசளவில் இருக்கிற வியாதியை போக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மனசு தெளிவு பெறும், உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எடுத்த பலன்கள், எடுத்த முயற்சிகள் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உடம்புல இருக்கிற வியாதி போகுதோ இல்லையோ, உடம்புல இருக்கிற வியாதி போகிறது மட்டும் இல்லாமல் மனசுல இருக்கிற வியாதியும் போக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். சரி, கன்னிராசியினுடைய அனுகூலங்கள் பார்த்தாச்சு. இப்போ எதிர்மறையான விஷயங்கள் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது? தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் வரும். தந்தை கிட்ட பணம் கேட்பீங்க, அது கிடைக்காது, அவர் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உனக்கு கொடுத்தா என்ன, உங்கள் அண்ணனுக்கும் நான் கொடுக்கணும், உன் தம்பிக்கும் கொடுக்கணும், உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த செலவெல்லாம் இருக்குது, உனக்கே நான் பணத்தை கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. நம்ம வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னங்கிறத மட்டும் இப்போ பார்க்க போகிறாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து பார்க்கணும். அதனால் உங்களுக்கு அந்த விஷயத்தில் தந்தையுடன் மனஸ்தாபம், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவியை தேவைப்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் சங்கடமான விஷயம். அதே சமயம் தாயாருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 4ஆம் இடம் அம்மாவோட ஸ்தானம், உங்களுடைய வீடு, உங்களுடைய சுகம். ஸோ இந்த 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தாயாருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த செலவாகவும் இருக்கலாம், நல்ல செலவாகவும் இருக்கலாம், இல்லை சங்கடமான செலவாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் இவங்களுக்கு உண்டான கன்னிராசி நண்பர்களுக்கான தேவையில்லாத சங்கடங்களை தரக்கூடிய பலன்கள். அப்போ கன்னிராசிக்குரிய பரிகாரங்கள்? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு. பரிகாரம் சொல்லித்தான் ஆகணும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வழிபாடு செய்யணும், சிவபெருமான் வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள். தட்சிணாமூர்த்திங்கிறவர் வந்து குரு பகவான் கிடையாது, ஆனால் குருவாக இருக்கக்கூடிய அனைவருமே தட்சிணாமூர்த்தியை வணங்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் பழனி முருகனை வணங்குவதும் சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா சுவாமிமலை முருகனை வணங்குவதும் சிறப்பு. ஸோ சுவாமிமலை முருகன், பழனிமலை முருகன், பழனி தண்டாயுதபாணி சுவாமி, பழனிக்கு மலை மேலே இருக்கிற முருகனை வணங்கணும். கீழே இருக்கிறது திருஆவினன்குடியில் இருக்கிறது வந்து குழந்தை வேலாயுத சுவாமி, அவரை வணங்க தேவையில்லை. அவரை வணங்கிட்டு மேலே போயிட்டு தான் பழனியை முருகனை வழிபடணும். அப்படி இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி பகவானை, அதாவது சிவபெருமானை வணங்க வேண்டும். சிவபெருமானை வணங்குவதன் மூலமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை குருமார்களையும் வணங்கின பலன் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். 2024ஆம் ஆண்டினுடைய துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? எதிரிகளை வெல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும். 8ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. ஆக்சுவலாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அவர் போய் மறையிறது நல்ல விஷயம்தான். பொதுவாக குரு மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்கு குரு மறைவது யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் நன்மைகள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு ஏகப்பட்ட அவஸ்தைகள் 2023 சனி பயிற்சி 2023 ஜனவரி மாதம் நடந்தது. திருக்கணித பஞ்சாங்கம் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து 2023 டிசம்பரில் தான் நடந்தது. அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ஒரு சனி பயிற்சி ஏற்பட்டதுலேருந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு பதவியில் சங்கடம், மேலதிகாரிகளால் குழப்பம், குழந்தைகளுடன் மனஸ்தாபம், இப்படி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற காரணத்தினால பதவியில் தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்தவங்க, இந்த நபர் தான் குறிப்பிட்ட நபர்னு தெரியும். கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் உங்களுக்கு யார் உங்களுக்கு குழி பறிக்கிறான்னு தெரியும். ஆனால் அந்த குழி பறிக்கக்கூடிய நபர்
பவர்ஃபுல்லாக இருந்தார். இப்போ உங்களுக்கு அந்த பவர் வர்றதுனால அவரை நீங்கள் பழி வாங்க மாட்டீங்க. அவர் அப்படியே டம்மியாக ஆக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அவரை வென்று உங்களுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சுப செலவுகள் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக சுப செலவுகள், உங்களுடைய தொழில் ரீதியான சுப செலவுகள், இதெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை கொடுத்து செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். யோகத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் சார்? 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை. ஸோ பூமி தொடர்பான அனைத்து தொழில், விவசாயம் மட்டும் இல்லாமல் விவசாயிகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், கன்சல்டன்ட்ஸ், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், இந்த சித்தாள் வேலை பண்ணுறவங்க, மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க, எல்லாருக்குமே இந்த ஆண்டு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும், வருமானத்தை தரும். ஏன்னா 2ஆம் இடத்தை, 4ம் 2ஐயும் பார்க்குறாரு. 4ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பூமி தொடர்பான அனைத்திலும் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்கு சார்ந்த செலவுகள் ஏற்படும். அது விஷயத்தில் மட்டும், இதில் சொந்த நிலம் வச்சுருந்தாலும் சரி, அடுத்தவங்களுடைய நிலத்தில் குத்தகை எடுத்து பண்ணாலும் சரி, நீங்கள் ஒருத்தர்கிட்ட குத்தகை எடுத்து வச்சுருக்கீங்க, அவங்களுக்கும் அவங்களுடைய பங்காளிக்கும் சண்டை அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செலவுகளும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கும்? கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்க போகுது? கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு இருந்தார் 2024 மே 1ஆம் தேதி வரைக்கும். அதனால் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது, காரிய வெற்றி ஏற்படுத்திட்டு இருந்தது, நல்ல நண்பர்களை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ குரு பயிற்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறையா குடும்பத்தில் நிறையா சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள், அதே மாதிரி நீங்கள் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய அங்காளி பங்காளி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் அப்படின்னு கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஏன்னா துட்டு நிறையா புழங்குறது, பணம் புழங்குறதுனால எல்லாருக்கும் என்ன கண்ணை உறுத்தும், இவன்ட்டேருந்து எப்படி பணத்தை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்கள் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சினால இல்லை, உங்கள் கையால் வாங்கினா ராசிங்கிறதுனால உங்ககிட்டேருந்து ஒரு 100 ரூபாயாவது வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. தாராளமாக கொடுங்க. பணத்தை கொடுக்க 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 உங்களுக்கு பணம் ஜாஸ்தி வரும். ஸோ இதுதான் துலாம் ராசிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பரிகாரம். அப்போ வயதானவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஆயுள் சம்பந்தமான, அதாவது உயிர் சம்பந்தமான ஏதாவது செலவு வந்ததுன்னா, அதாவது பெரிய பெரிய வியாதி வந்ததுன்னா அது கொஞ்சம் கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்பி வர மாதிரி வரும். ஆனால் உயிருக்கு பயம் கிடையாது. சரி, இப்போ துலாம் ராசியினுடைய அனுகூலங்கள் பார்த்தாச்சு. அப்படியே எதிர்மறையான விஷயங்கள்? எதிர்மறையான விஷயங்கள், நீங்கள் எதிரிகளை நிறையா உருவாக்கி வச்சுருக்கீங்க. அந்த எதிரிகளை வெல்றதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்திக்கிட்டாலும் அந்த எதிரிகள் மனசில் காயம் ஏற்பட்டிருக்கும். அதனால் அவர்களுடைய காயத்தை போக்கும் விதமாக அவர்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாளை வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு செய்வதன் மூலமாக, அதாவது துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுகின்ற அல்லது ஏற்படக்கூடிய சங்கடங்களை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் மாலை கட்டி வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் அதில் மாலையாட்டம் கட்டி, அதில் ஆல்ரெடி கடையில் கட்டி விற்கிறாங்க, அதை வாங்கி முருகனுக்கு சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் பேரில் செவ்வாய்க்கிழமைக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் முருகனுக்கு. அதை பண்ணிட்டு வர்றதுனால எதிரிகளின் தொல்லை விலகும். முடிஞ்சதுன்னா இந்த வருஷத்தில், இந்த 2024 மேலேருந்து 2025 மேக்குள்ளார ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வருது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். 2024க்கான குரு பெயர்ச்சி விருச்சகத்திற்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்கு 95% அமோகமான பலன்கள். அதாவது என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அட்வைஸ்னால அவங்க லாபம் அடைஞ்சிட்டாங்க, ஆனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இப்போ அந்த குரு 7ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி 2, 5 குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவது, நல்ல ஆசானை அறிமுகப்படுத்துவது, நல்ல டீச்சரை உங்களுக்கு கொடுக்கறது, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் பேரில் இருக்கிற அக்கறையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவது. ஸோ இப்படி உங்களை சுற்றி ஒரு சத்சங்கம் அமையிறது, உங்களை சுற்றி ஒரு நல்லவர்களையே இருக்கக்கூடிய ஆண்டாக, நல்ல நண்பர்களை அமைத்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்கள் பேரில் எந்த விதமான பொறாமையும் இல்லாத நண்பர்கள் அமைகிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு, பதவி உயர்வு, லாபம், தனலாபம்,
தொழில் வருமானம், வழக்குகளில் வெற்றி, எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடமிருந்து விடுதலை பெறுதல், உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய தொய்வில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகிறது. இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்க போகுது? ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. பிரிந்தவர்கள் கூடுகின்ற ஆண்டு. பிரிந்தவர்கள் கூடும் பொழுது அங்கே பேசுறதுக்கு வேலை கிடையாது, சந்தோஷமா இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமை மன நிம்மதியை தரும். குழந்தை பாக்கியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு? திருமணம் ஆகாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். இளம் வயதினர் 30 வயசுக்கு கீழே இருக்காங்க, 35 வயசுல இருக்கிறவங்க கூட தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் பர்சன், அந்த ஸ்பெஷல் பர்சனை நீங்கள் பார்க்குறதும் அந்த நபரை வீட்டுக்கு கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் அமோகமான இருக்குது. அதனால் உங்கள் மனசுக்கு பிடித்தவங்களை எல்லா விதமான ஒரு சந்தோஷமான அனுபவங்களையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால் திருமணம் கைகூடும். சரி, நீங்க சொன்னீங்க நல்ல ஆசிரியர்களை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பேச்சையே தொழிலா வச்சிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் அவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? காரிய வெற்றி ஏற்படும். ஏன்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இத்தனை நாளாக இவங்க இன்ஃபேக்ட் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் கிடைப்பாங்க, வாத்தியார் டீச்சர்ஸ். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒழுங்கான ஸ்டூடெண்ட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட படிக்கிறது, ஒரு வாத்தியார்கிட்ட படிக்கிறதுக்காக ஏங்குவாங்க. இப்போவும் ஐஐடிக்குள்ளே போன சில இடத்துல நடக்கிறத பார்த்துருக்கேன். நான் போயிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஸருடைய கிளாஸ் எடுக்கும்பொழுது கும்பல் போய் அங்கே போய் அப்படியே தேனி அடையிற மாதிரி அடையிறாங்க. ஆனால் சில இடத்துல போனால் காற்று வாங்குது. அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல மாணவர்களை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். நல்ல மாணவர்கள் கிடைக்கும் பொழுது இவங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை, அறிவு ஞானத்தை நிறைய வழங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ நிறைய ஞானத்தை கொடுக்கும் பொழுது, அறிவை கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் பயனடைகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ மாணவர்களும் லாபம் அடைவார்கள், ஆசிரியர்களும் லாபம் அடைவார்கள். வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமையும். நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நல்ல அமைப்பை, நல்ல சகாக்களை உருவாக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் யாருக்காக போய் வழக்கறிஞராக ஆஜராகிறீங்களோ அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய கிளையண்ட்டுக்கு அது வெற்றியை தேடித்தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழில்துறை சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சுய தொழில் செய்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்ததிபதி சூரியன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி சூரியன் நல்ல இடத்துல இருக்கும்பொழுது, உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். அப்படி சப்போஸ் சுமாரான இடத்துல இருந்தார்னா சூரியன் உச்சமடையும் பொழுதோ அல்லது 3ஆம் இடம் 4ஆம் இடத்துல வரும்பொழுதோ வளர்ச்சி ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், இந்த மாதிரி ஜேசிஸ் கிளப், இந்த மாதிரி கிளப்பில் நீங்கள் இந்த டைரக்டர்ஸ்லாம் யாராவது பார்ட் ஆஃப் தீஸ் கிளப்ஸ் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன், அதில் நீங்கள் ஒரு ஹானரரி மெம்பராக இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய பதவி கிடைக்கும். உங்களுடைய அட்வைஸை கேட்டு பெரிய மனிதர்களே உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக புதிய நண்பர்கள் உருவாவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். சரி, சிறியவர்கள் அப்புறம் இளையவர்கள்லாம் பார்த்தாச்சு. வயதானவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? வயதானவர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு, ராசிக்கு சனி பார்வை இருக்கு. உடம்பு ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். மன ரீதியாக உங்ககிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வேறு யார்ட்டையும் கிடையாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான கான்ஃபிடன்ஸ் 101% சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு கான்ஃபிடன்ஸ் அந்த லெவல் உச்சத்தில் இருக்காங்க. என்னால் முடியாது, எதுவும் கிடையாது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸோடு இருப்பாங்க. அந்த கான்ஃபிடன்ஸுக்கும் அந்த தலைகணத்துக்கும் மயிரிழை ஒரு கேப், ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் பிரச்சனையே. சரி, அப்போ எதிர்மறையான விஷயங்கள் அதேதான். ஏன்னா என்றைக்குமே ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும்பொழுது தான் என்னால் முடியுங்கிறது, என்னால் மட்டும்தான் முடியுங்கிறது தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ். என்னால் முடியுங்கிறது கான்ஃபிடென்ஸ்.
அந்த அந்த மட்டும்ங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வீழ்ச்சி ஆரம்பங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்போ வரும்னா 2025 மார்ச் மாதத்துக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னால் முடியும்டா, நான் மட்டும்தானே முடியும், நான் தானே பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த எகத்தாளத்தோட பேசுறது, அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறதுலாம் அந்த அந்த வருஷ கடைசியில் வரும். குரு பயிற்சி அப்போ தான் உங்களுக்கு தண்டனையும் கொடுப்பார். அடுத்த குரு பயிற்சி அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போவார். அப்போ எதிரியை உருவாக்குவார். அவர் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாயால் சில தவறுகளை பேச வைப்பார். ஸோ இது நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிறதுக்கு இன்றைக்கி புள்ளி வைப்பார். நாளைக்கு நீங்கள் இந்த கோலம் போட போகிறீங்கன்னா அந்த கோலத்துக்கு உண்டான புள்ளி இங்கே வச்சுருப்பார். நீங்களா அந்த கோலத்தை நீங்களே போட்டுட்டு அங்கே போய் உட்காருவீங்க. சரி, அப்போ அதுக்கான பரிகாரங்கள்லாம் என்ன? குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா முக்கியமான ஒரு விஷயம், ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும். ஹயக்ரீவ பெருமான் யாராக இருந்தாலும் சரி, அதிகமாக தலகணம் ஏற்பட்டதுன்னா மண்டையில் தட்டி உக்காத்து வைப்பார். ஹயக்ரீவர் குதிரை முகம் கொண்ட பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு தலைகணம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே சமயம் நீங்கள் பிறந்த கிழமையில் யாருக்காவது வயசானவங்களுக்கு வஸ்திர தானம், வஸ்திரம்னா துண்டு, வேஷ்டி, ஷர்ட்டு ஏதாவது ஒன்று தானம் கொடுக்கணும். இவங்க பிறந்த கிழமையில், செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கலாம், வியாழக்கிழமை பிறந்திருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் பிறந்த கிழமையில் ஒரு வஸ்திரம், ஒரு துண்டாவது வாங்கி கொடுக்கணும். இல்லையா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த எந்த நாள்லையும் கொடுக்க முடியல, என்ன நான் பிறந்தது செவ்வாய்க்கிழமை சார் எனக்கு கொடுக்க மனசு இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வயசான சுமங்கலை கூப்பிட்டு, வயசான பெண் சுமங்கலி பெண்ணை கூப்பிட்டு வெத்தலை, பாக்கு, பழம், ஒரு ஜாக்கெட் பெட் வச்சு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. 2024க்கான குரு பெயர்ச்சி பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக 5ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்தாரு, செல்வாக்கை கொடுத்தாரு. மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒத்துமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு போகிறார். 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம். எதிரியோட வீட்டுக்கு குரு போகிறாரு. அந்த இடம் கெடுப்பாரே அப்படின்னு கேட்டால் அவர் கெடுக்க மாட்டார். வியாதியை போக்குறதுக்கு உண்டான வாய்ப்பையும் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி சுப செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை அமைத்து கொடுப்பாரு. குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருந்தீங்க, அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம், பேரம்பேத்தி எடுக்கிறது, இப்படி எல்லா செலவு, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு வருஷம் செலவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடுத்த ஒரு வருஷம் சுப செலவாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தையும் நிறையா கொடுப்பாரு. பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுடைய கல்வி திறமை எப்படி இருக்க போகுது? மாணவர்கள் இந்த வருஷம் அமோகமான பலன்களை அடைவார்கள். ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் பிரயத்தனப்படணும். அதாவது நார்மலாக இப்போ எப்படி இருக்காங்கன்னா, நான் படிக்கிறது வந்துடணும்னு நினைக்கிறாங்க, வரதை நான் படிக்கணும்னு யோசிக்கிறது இல்லை. அதாவது என்ன ரிசல்ட்டோ அதுக்கு நான் படிக்கணும்னு இல்லை, நான் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். அதுவும் மார்ச் மாதம் வரைக்கும், 2025 மார்ச் மாதம் வரைக்கும் பிரயத்தனப்பட்டால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா குருவும் 6ஆம் இடத்துல மறையிறாரு. சுப செலவுகளை கொடுக்கறதுனால உங்களுக்கு டைவர்ஷன் ஜாஸ்தி. உங்களுடைய படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துக்கும் டைவர்ட் ஆகுறீங்க. அந்த டைவர்ஷன் போகணும் அப்படின்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் வேணும். உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி படிக்கிறது. தினமும் காலையில் சூரிய வழிபாடு செய்வது அவசியம். இது படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க போகுது? கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. பிரிந்தவர்கள் குடும்ப ஒற்றுமைக்காக ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ குடும்ப ஒற்றுமைக்காக நான் சொன்ன வார்த்தை என்னென்னா, கணவன் மனைவி அந்நியோன்யமாக ஒன்று சேர்றது வேற, குடும்ப நன்மைக்காக ஒன்று சேர்றது வேற. இப்போ குழந்தைங்க நல்லா இருக்கணும், நானும் நீ என்ன வேணால் பிரச்சனை இருந்துட்டு போட்டோம், இப்போதைக்கு குழந்தைங்க 10th படிக்கணும், 12th முடிக்கணும், அதுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரச்சனை இல்லாமல் அந்த குழந்தைங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிற மன ஒற்றுமைக்காக அந்த ஒற்றுமையில் அவங்க சேருவாங்க. ஆனால் வரக்கூடிய வருஷத்துலேருந்து அவங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு வரும். 2025 மே மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரும். நான் அடுத்த வருஷம் பலனையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ இந்த தனுசு ராசிக்கு மட்டும் ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் அவங்களுக்குள்ள பெருசாக ஒற்றுமை இருக்காது, மன ஒற்றுமை இருக்காது. இப்போது கணவன் மனைவின்னா, என் மனைவிக்கு மேலே நான் பாசம் செலுத்தணும், என் கணவன் மேலே அந்த பொண்ணு பாசம் செலுத்தணும், அந்த மாதிரி இருந்தால் அந்யோன்யம் இருக்கும். இப்போ சேர்ந்துருக்கிறது எப்போ எதனால அப்படின்னு கேட்டால், இந்த 2024 மே மாதத்துலேருந்து 2025 மே வரைக்கும் எப்படி இருக்குன்னா, சரி ஓகே எனக்கு உனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஆனால் போனால் போட்டோம், பையன் நல்லா படிக்கணும், பொண்ணு நல்லா படிக்கணும், பொண்ணு கல்யாணம் நடக்கணும்,
அதுக்காக நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சேர்றாங்க. இப்படி இருக்கிறது அடுத்த வருஷம் அவங்க 2 பேர்த்துக்குள்ள உண்மையாகவே அன்பை கொண்டு வரும். இத்தனை நாளாக நான் தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ நல்ல பொண்ணாக தானே இருந்தா, நான் ஏன் அவங்ககிட்ட சண்டை போட்டேன்? இந்த பொண்ணு நினைக்கும், ஏன் இந்த ஆள்கிட்ட நான் சண்டை போட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேனோ, லெட் மீ கிவ் அனதர் ட்ரை. அந்த மன வேறுபாட்டை மன மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த வருஷம் வரும். அதுக்கு இந்த வருஷம் அடித்தளம். சரி, அடுத்து தொழில் துறையினருக்கு எப்படி இருக்க போகுது? தொழில் ரீதியாக 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை. நல்ல தொழில் அமையறதுக்கு உண்டான யோகம். நல்ல தொழில்னா உங்களுடைய தொழில் இது நாள் வரைக்கும் நஷ்டத்தில் இருந்ததுன்னா இப்பொழுது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுனால தொழில் வளர்ச்சி அடையும். ஸோ சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தாலும் சரி, வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது, வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது, கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்போ புதிய வேலை தேடுபவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு இது அமோகமான பலன்களை ஏற்படுத்தி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஃபாரின் போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ ஃபாரின் போகிற சான்ஸும் வரும், அதே சமயம் வேலை கிடைக்கிற வாய்ப்பு வரும். இது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் ஆன்சைட் அனுப்புவாங்க. ஆனால் இந்த தனுசு ராசிக்கு இந்த வருஷம் வேலைக்கு சேர்ந்த 8 மாதத்துக்குள்ளே ஆன்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் 8 மாதம்னு ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். 6 மாதத்துலேயும் வரலாம், 10 மாதத்துலேயும் வரலாம், 12 மாதத்துலேயும் வரலாம். வயதானவர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதாவது உடலுக்கு ஒத்து வராத ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. மெயினாக வயிற்று பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லிவர், பேன்கிரியாஸ் போன்ற பாகங்கள் ஒழுங்காக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான அந்த மருந்து மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை, பட் இருந்தாலும் விரயங்கள் ஏற்படும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வயோதிகர்களுக்கு மருத்துவம் சார்ந்த விரயங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தனுசு ராசிக்குரிய எதிர்மறையான பலன்கள் என்னவா இருக்கு? எதிர்மறையான பலன்கள், கடனை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க. ஏன்னா கடன் ஜாஸ்தி ஆகும். கடன் வாங்கும் பொழுது தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்கணும். ஆனால் தேவைக்கு மீறி உங்களுடைய படாடோபமான செலவுகளுக்கும் உங்களுடைய டாம்பிக செலவுகளுக்கும் கடன் வாங்கினீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை ஏற்படுத்தி கடனை அதிகப்படுத்துறதுக்கு அல்லது கடனாளி ஆக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடன் இல்லாமல் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. அதே சமயம் ஆரோக்கியம் சங்கடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தகுந்த உணவு வகைகளை அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 4ஆம் இடம்ங்கிறது வயிற்று பகுதி. அஜீரண கோளாறு, உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகள், இப்படிப்பட்ட சங்கடங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசிக்குரிய பரிகாரங்கள் முதல்ல பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது அவசியமாக செய்ய வேண்டும். தட்சிணாமூர்த்திங்கிறது தென்முக கடவுள்னு சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு ப்ளஸ் குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் எப்போவுமே இந்த தனுசு ராசிக்காரங்க மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு பொருள் உடம்புல பட்டுட்டே இருக்கணும். மஞ்சள் கலரில் பனியன் போட்டுக்கலாம், இல்லை கர்ச்சீஃப் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் மஞ்சள் கலரில் உடம்புல பட்டுட்டே இருக்கணும். இது இவர்களுக்கு மனோபலத்தை தரும். ஆரோக்கிய கேடை விளைவிக்காமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த மாதிரி மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சளை கயிறில் கட்டி இந்த இடத்துல கட்டிக்கிறது எப்போவுமே ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த 2024 குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு எப்படி அமைய போகுது? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி குரு 12/3 குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு கிடைக்கிறது குரு பார்வை கிடைக்கிறது. குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு நேராக இருந்து பார்த்தாலும் சரி, இல்லை 5ஆம் இடத்துலேருந்து பார்த்தாலும் சரி, பார்வை கிடைக்கிறதே பூர்வ புண்ணிய பலத்தை ஏற்படுத்தும், மேன்மையை ஏற்படுத்தும். இருக்கிற அந்த கடகராசிக்கோ இல்லை கன்னிராசிக்கோ சொன்ன மாதிரி இவங்களுக்கும் 95% நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. காரிய வெற்றி, வழக்குகளில் வெற்றி, வீண் பழிகளில் வெற்றி, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்காக மருத்துவ ரீதியான முயற்சிகள் இந்த வருஷம் கொஞ்சம் செலவு கொடுக்கும். ஆனால் அது செலவு கொடுத்தாலும் உடம்பில்
புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாளாக இவாளுக்கு வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் விந்தணுக்கள் இல்லை குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கே வாய்ப்பில்லைன்னு சொல்கிறவாளுக்கு கூட அதிசயம் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் வளர்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கிய முன்னேற்றம் அனைத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த மகர ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. மகர ராசியுடைய மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்க போகுது? கல்வியில் மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டு. இந்த மகர ராசியில் 5ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. குரு 5ஆம் இடத்தை வந்திருக்கிறதுனால அவர் கெடுப்பாரான்னு கேட்டால் கெடுக்க மாட்டார், அவரை மாற்றி கொடுப்பார். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் வந்து ஒரு 10th படிக்கிற வரைக்கும் என்ன சொல்லியிருப்பான்னா, நான் வந்து மெடிக்கல் தான் படிப்பேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து அவனுக்கு வந்து அது மாற்றத்தை கொடுக்கும். நான் வந்து இல்லை மெடிக்கல் போகல, நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறேன், இல்லை சிஎம்ஏ படிக்கிறேன், எனக்கு இந்த கோர்ஸே வேண்டாம், நான் வந்து ஒரு ஃப்ளூட்டிஸ்ட்டாக போகிறேன், வயலினிஸ்ட்டாக போகிறேன். ஸோ ஏதோ ஒரு மாற்றத்தை தரும். நான் உடனே வந்து என் பையனுக்கு வந்து பாட்டே தெரியாது, மியூசிக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. மியூசிக் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஏன் திடீர்னு ரிசர்ச்சராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுடைய லைஃப்பை இப்படி போயிட்டு இருந்த ட்ராவலை திடீர்னு டோட்டலாக ட்ராக் மாற்றி விடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஆனால் இந்த ட்ராக் மாற்றுறதுக்கு கூட அவங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எதிர்கால வளத்தை ஏற்படுத்துறதுக்கு இது அடித்தளமாக இருக்கும். ஸோ படிக்கின்ற மாணவர்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். அப்போ தொழில் துறையினருக்கு எப்படி இருக்கும்? சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைச்சிட்டு இருந்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டது. இப்பொழுது தொழிலில் ஏற்றம் தரக்கூடிய, ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது. 3ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வழக்குகளில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால எதிரிகளே உங்களை மதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளே உங்களை மதித்து உங்களுடைய பிஸ்னஸில் அவங்களுடைய பங்கு இருக்கணும்ன்ட்டு வந்து சேருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, சார் நீங்கள் வந்து என் கூட நின்னாலே போதும் சார், எனக்கு ஜெயிச்சிருவேன் அப்படி. அந்த மாதிரி நீங்கள் வந்து நின்னா போதும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இவங்களை கூப்பிட்றதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுறது. அப்படிப்பட்ட ஒரு யோகமான நேரம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க போகுது? சொந்தங்கள் எப்படி இருக்க போகிறாங்க? உறவுகளை பொறுத்த வரைக்கும் தாயாருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் குரு வராரு. அதாவது கணவன் மனைவி மூலமாக லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இத்தனை நாளாக கணவன் மனைவி உறவில் மண்டை வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, சண்டை போடுன்னு உட்காந்துருப்பாங்க. இப்போ 2 பேர்த்துக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டு லாபத்தை அதாவது கணவன்னா எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது போயிட்டு என்னால் கணவனுக்கு என்ன லாபம் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ நான் என்ன கொடுப்பேன், இத்தனை நாளாக நான் எனக்கு என்ன கிடைக்கும்ன்ட்டு நாட்டுக்கு நீ என்ன கொடுத்த, உன் நாடு உனக்கு என்ன கொடுத்ததுன்னு எதிர்பார்க்காதன்னு யாரோ பெரியவங்க சொன்னாங்க. அது மாதிரி உன் கணவனுக்கு நீ என்ன கொடுத்த, உன் மனைவிக்கு நீ என்ன கொடுத்த. ஏன்னா என் மனைவிக்கு இதெல்லாம் கொடுத்தா தான் அவளை நான் மனைவின்னு மதிக்கிறேன். அந்த அறிவை, அந்த புரிதலை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சரி, இப்போ அரசியல் துறை சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டு. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா 2024 நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. உங்கள் வார்த்தையால் வில்லங்கத்தை வரவழைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இது எப்போ வரைக்கும்னா 2024 நவம்பர் 15 வரைக்கும். நவம்பர் 15க்கு மேலே தான் சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது சனி பெயர்ச்சியின் 3ஆம் இடத்துக்கு சனி போனால் என்ன நல்லதை கொடுப்பாரோ அதை இப்போ கொடுப்பார் இந்த வருஷ கடைசியில். ஸோ சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக வரும், குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக வரும். குரு கொடுக்கறத சனி தடங்களை ஏற்படுத்திட்டு பாரு உங்கள் வாயால். அந்த வாயால் கிடக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு தலையால் மாற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2024-25 இருக்கும். ஆனால் அது எப்போ ஆரம்பிக்கும்னா 2024 நவம்பருக்கு அப்புறம். வியாபாரிகளுக்கு எப்படி இருக்க போகுது? இதே பலன்தான். அதாவது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சொன்னது போல அவர்களுக்கும் வளர்ச்சியை தரும், வியாபார ஏற்றத்தை தரும், வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த வருஷ கடைசியில் 2024 நவம்பருக்கு அப்புறம் வெற்றியை தரும். நவம்பருக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, வருமானம் அதிகரிக்கும், காரிய வெற்றி ஏற்படும். இது நாள் வரைக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும்.
சரி, வயதானவர்களுடைய உடல்நிலை குறித்து சொல்லுங்க. வயதானவர்களின் உடல்நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது மருத்துவ ரீதியான மாற்றங்கள். இத்தனை நாளாக வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸில் நீங்கள் உங்களுடைய ஒரு உத்வேகத்தில் நீங்கள் செயல்படுத்திட்டீங்க. இப்போ இத்தனை நாளாக செலவும் பண்ணியிருப்பீங்க. அந்த செலவுக்கு உங்கள் உடம்புல மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த செலவுனால உங்களுக்கு கடன் ஏற்பட்டிருந்துன்னா அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சியில் உங்கள் குடும்பத்தார் மும்மரத்துடன் செயல்படுவார்கள். ஸோ உங்கள் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குன்ட்டு ஒரேடியாக வந்து இஷ்டத்துக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாதீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற மருந்தை மட்டும் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வேண்டாத விஷயத்தெல்லாம் எடுக்காதீங்க. கை மருத்துவத்தை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால இந்த வருஷ கடைசி வரைக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பெண்கள், குடும்ப தலைவிகள் இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த 2024 நவம்பர் 15 வரைக்கும் குடும்பத்தில் பண பற்றாக்குறை இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். குரு பயிற்சி சாதகமாக இருக்குது. ஆனால் மனசில் ஒரு தெளிவை கொடுக்கும். ஓகே, நம்ம பண்ணுறது கரெக்டு தான், இந்த மாதிரி பாதையில் போனோம்னா நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசனையோடு செயல்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுனால இந்த வருஷம் பணப்பற்றாக்குறை வருஷ பாதி வரைக்கும் இருக்கும். அதாவது 2024 நவம்பர் வரைக்கும் இருக்கும். நவம்பர்லேருந்து சனி 3ஆம் இடத்துக்கு போனால் என்ன நல்ல பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ வருஷம் முதல் 6 மாதம் கஷ்டம், அடுத்த 6 மாதம் வருமானம். எதிர்மறையான பலன்கள் போயிடலாம். எதிர்மறையான பலன்கள் இந்த அதாவது 2024 கடைசி வரைக்கும் யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல் வரும். அவன் அப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், எங்கள் வீட்டுக்காரர் என்னை பற்றி தப்பாக பேசிட்டாரு, இப்படி எனக்கு வந்து என்னை பற்றின தப்பான விஷயத்தெல்லாம் அவர் எங்களுக்குள்ளே பேசின விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட புலம்பல்கள் இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கும். அதாவது 2024 நவம்பர் வரைக்கும். நவம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றத்தை தரும். அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியும் யோசித்து பேசுவது நல்லது. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தையில் அந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்து இருக்கும்ல, இன்பிட்வீன் லைன்ஸ் படிக்கிறதுன்னு, உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய உறவினர்கள் இன்பிட்வீன் லெட்டர்ஸ் படிப்பாங்க. லைன்ஸ் படிக்கிறதே கஷ்டம், இன்பிட்வீன் வேர்ட்ஸ் படிக்கிறது கஷ்டம், அதனாலேயே கஷ்டம் வரும். இவங்க இன்பிட்வீன் லெட்டர்ஸ் படிப்பாங்க. அதனால் நீங்கள் சொல்கிறது ஒவ்வொன்றுலேயும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த வருஷத்துக்கு உண்டான சங்கடமான விஷயம். எதிர்மறை பலன்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் தெளிவு வேண்டும். முடிஞ்சதுன்னா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஏதோ ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து தமிழில் சொல்லிவிட்டு அதே இங்கிலீஷ்லேயும் சொல்லுவார். அந்த மாதிரி நீங்களும் தமிழில் சொல்லுங்கள், திருப்பி இங்கிலீஷில் சொல்லுங்கள், திருப்பி ஹிந்தியில் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. சரி, மகர ராசிக்குண்டான பரிகாரங்கள் என்னென்ன? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு. ஏகாம்பரேஸ்வரர்னா தனிமையில் எல்லா சிவனும் தனிமையில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஏகாம்பரேஸ்வரர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போனாலே ஒரு தனிமை. நீங்கள் வந்து ஒரு மலை உச்சியில், இமயமலையில் உச்சியில் போய் உக்காந்துருந்தீங்கன்னா எப்படி ஒரு தனிமை உணர்வீங்களோ அந்த உணர்வை அந்த ஏகாம்பரேஸ்வரர் தருவார். ஒவ்வொரு ஊர்லேயும் ஏகாம்பரேஸ்வரர் இருப்பார். அந்த ஏகாம்பரேஸ்வரரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தி மனசில் இருக்கிற அபிலாஷைகளை குறைத்து ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவதற்கும், அதாவது மனசில் வந்து அந்த மெச்சூரிட்டியை கொண்டு வரதுக்கு ஏகாம்பரேஸ்வரர் உங்களுக்கு துணை இருப்பார். சிவ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். 2024க்கான குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு எப்படி அமைப்போகுது? கும்பராசிக்கு அர்த்தாஷ்டம குரு 4ஆம் இடத்துக்கு குரு பெயர்க்காரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம். அதனால் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், இந்த ஊர்லேயே இருக்கீங்கன்னா இந்த தெருவில் நீங்கள் இருப்பீங்க, அடுத்த தெருவில் உங்கள் குடும்பம் இருக்கும். ஸோ குடும்பத்தை விட்டு பிரிவை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது உடனே வந்து நெகட்டிவா அப்படின்னு கேட்டால் அது நெகட்டிவை வந்து சனி கொடுப்பாரு. அந்த நெகட்டிவ் வராமல் இருக்கணும்னா குரு சொல்கிறத கேட்டு நீங்கள் வெளியில் வர்றது நல்லது. ஏன்னா குடும்பத்துக்குள்ளே இருந்தோன்னா பிரச்சனை தான். அடிதடி சண்டை வரைக்கும் போகும். தேவையில்லாமல் வழக்குகள் வரும். கடந்த காலத்தில் செஞ்ச தப்புக்களே நிறைய அவஸ்தை கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த தப்பையும் சேர்த்து பண்ணணுமா? அதனால் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டராவது தள்ளி இருக்கணும். முடிஞ்சுதா வெளியூருக்கு போங்க. நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கீங்களா, உங்கள் குடும்பம் வந்து மதுரைக்கு போகட்டும். இல்லை குடும்பம் தூத்துக்குடியில் இருக்கா, நீங்கள் சென்னைக்கு வேலைக்கு வந்துடுங்க.
இல்லையா சென்னையை விட்டுட்டு ஹைதராபாத் போகிறீங்களா, இன்னும் விசேஷம். இல்லை டெல்லிக்கு போகிறீங்களா, பரம விசேஷம். ஃபாரினுக்கு போகிறீங்களா, உங்களுக்கு வருமானமும் வரும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். சரி, மாணவர்களுடைய கல்வி எப்படி இருக்க போகுது? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாக இருக்காரு. அதனால படிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்னன்னா குடும்பஸ்தானத்துக்கு சனி வரப்போறாரு 2025 மார்ச் மாதம். இந்த சனி பயிற்சியினால சனி இருக்கிற வரைக்கும், ராசியில் இருக்கிற வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு சனி போகிறதுனாலையும் இந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதனால் சில சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா படிப்பில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதை ஓப்பனாகவே சொல்கிறேன், உடச்சே சொல்கிறேன். படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும், இல்லாட்டி கஷ்டம்தான். இதை உடனே சில பேர் திட்டம் கூட செய்வாங்க, இப்படியே ஓப்பனாக சொல்லலாமான்ட்டு. இப்படி சொன்னால்தான் குழந்தைகள் படிக்கும். ஓப்பனாக சொல்லணும், நீ இந்த தடவை நீ பாஸ் பண்ணணும்னா நீ கஷ்டப்பட்டு படித்தாதான் உண்டுன்ட்டு ஒரு ஸ்கூல் டீச்சர் எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. அப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கு இல்லை திருமணம் ஆக போறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமையும்? ஆக்சுவலாக பொதுவாக என்னுடைய பலன்கள் எல்லாத்துலேயுமே நான் சொல்லுவேன், 7.5 சனி பீரியடில் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இது பண்ணக்கூடாது. திருமணம் நடத்தி வைத்தால் அது நிம்மதியை தராது. ஒன்றா ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும், இல்லாட்டி டைவர்ஸ் வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் இப்போ கும்பராசிக்கு திருமணம் செய்யக்கூடிய நிலைமை இல்லை. திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. இன்னும் 2 வருஷத்துக்கு 2024 27 வரைக்கும் தள்ளி போடணும். அதுக்குள்ளே எனக்கு வயசாகிடுமேன்னா அப்படி தான் நடக்கணும்னு விதி இருந்தால் அப்படி தான் நடக்கும், யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ பண்ணி வச்சுட்டு திருப்பி மறுபடியும் ஒரு வருஷத்தில் பிரிஞ்சு போகிறதுக்கு பண்ணி வைக்காமையே இருக்கலாம். 2 குடும்பத்தை சங்கடப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்று. சரி, சப்போஸ் இல்லை தெரியாமல் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கணும்னா 2 பேரும் விட்டு கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது. 2 பேரும் கணவர் சொல்லிட்டாரா, அவருக்கு திட்டினா கூட சரி அவர் தானே திட்டுறாரு, திட்டிட்டு போட்டோம் அப்படின்னும். மனைவி சொல்லிட்டாங்களா, அவள் அப்படி தான் ஏதோ பாவம் வீட்டில் தனியாக இருக்கா புலம்புறா அப்படிங்கிற அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்வது அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தை பிரிப்பதற்குண்டான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் குறைவாக இருக்குது, அதில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். மருத்துவ செலவும் பண்ணணும், அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யத்தை கொண்டு வரணும், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரணும். அண்டர்ஸ்டாண்டிங் வரல அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேர்த்துக்கும் டென்ஷனோடு இருப்பாங்க. டென்ஷனோட மன வேறுபாடு காரணமாக மனசில் ஒரு பதட்டத்தோட கணவன் மனைவி அந்யோன்யம் வராமல் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் தடை ஏற்படும், இல்லை தள்ளி போகும். சரி, இப்போ அடுத்து தொழில் துறையினருக்கு எப்படி இருக்க போகுது? 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை சனி பார்வையோடு சேர்ந்து இருக்கு. இத்தனை நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, இத்தனை நாளாக தொழில் அமையாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு விதமான அமைப்பு வருது. வேலை கிடைக்கிறதுக்கும் தொழில் அமையறதுக்கும். நான் தொழில் துறையினருக்கு மட்டும் இல்லை, உத்தியோகஸ்தர்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கும் இழந்த தொழிலை மீண்டும் துவங்குவதற்கும் வாய்ப்புகள் வருது. ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் நஞ்சம் அலைச்சல் இருக்காது. 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் சுற்றுற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது, ஸ்கிப் பண்ணுவீங்க. அதனால் உடம்பு கெட்டு போகும். உடம்பையும் பார்த்துக்கணும், அதே சமயம் வேலையும் பார்க்கணும். வேலை கிடைக்காதவங்களுக்கு கஷ்டப்படணும். வேலை இருக்குது, சொந்தமாக தொழில் பண்ணுறேன் அப்படின்னா அந்த தொழிலில் 200 ரூபாய்க்கு உழைச்சாதான் 50 ரூபா வரும், 2000 ரூபாய்க்கு உழைச்சாதான் 500 ரூபா வரும், 2 லட்ச ரூபாய்க்கு உழைச்சாதான் 50,000 ரூபா வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறது அதுக்கேற்ற மாதிரி உழைப்பின் வேகத்தை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது. சரி, அப்புறம் வயோதிகர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக மருத்துவ தேவைகள் இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாக இருக்காரு. அதுவும் ராசிநாதன் சனிக்கு எதிரி, லாபஸ்தானாதிபதி, கெடுதலை தரக்கூடிய கிரகம். அதனால் குரு கெடுதலை தருவாரா அப்படின்னு கேட்டால் கெடுதலை தரமாட்டார். உங்களுக்கு பாதகாதிபதி, லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதி, அவர் பாதகத்தை ஏற்படுத்துறதுனால ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மருத்துவரையே வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. கும்பராசிக்குரிய எதிர்மறையான பலன்கள் என்ன? எல்லாருக்குமே இப்போ நேரம் சரியில்லை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம், ஆனால் ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை இருக்கும்.
சில சமயம் வேண்டாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அந்த வேண்டாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாலும் மனசுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ போய் தொலைகிறேன், என்னமோ பண்ணுறேன், நான் போய் கஷ்டப்பட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு 1 வருஷம் கஷ்டப்படுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயம் எதிர்மறை பலன்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிறதுனால வார்த்தைகளிலும் எதிர்மறை பலன்கள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சியாக போகிறாரு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ பேச்சிலும் சரி சாப்பாட்டிலும் சரி கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசிக்குரிய பரிகாரங்கள் என்னென்ன? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பித்ரு வழிபாடு செய்ய வேண்டும், முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. எங்களுக்கு எங்கள் வீட்டில் பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஆடி, புரட்டாசி, தை ஆகிய மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்வது அவசியம் செய்ய வேண்டும். முடிஞ்சால் மாதம் அமாவாசை பண்ணினாலுமே விசேஷம். முன்னோர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். மாதம் அமாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணலையா, அட்லீஸ்ட் அந்த படையல் போட்டு அவங்க சார்பாக ஒரு வயசான தம்பதிக்கோ இல்லை வயசானவருக்கோ ஒரு வஸ்திர தானம் செய்வதன் மூலமாக முன்னோர்கள் உங்களுக்கு சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் செய்வார்கள். முன்னோர் வழிபாடு மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் தான். நீங்கள் மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, இந்த முன்னோர் வழிபாடு இல்லாமல் குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் மற்ற கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாம் போகிறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு என்டர்டெயின்மெண்ட் ட்ராவல். 2024 குரு பெயர்ச்சி மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசிநாதன் குரு 2ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் குடும்பத்தில் செலவுகளை கொடுத்தாரு. ஏன்னா சனி பார்வையில் இருந்த குரு கெடுபலனை கொடுத்தாரு. இப்போ 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி இருக்காரு. 3ஆம் இடத்துக்கு குரு போய் மறையிறாரே, 10ஆம் வீட்டு அதிபதி குரு போய் மறையிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னா உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். பட் செலவுகள் நிறையா இருக்குது, கொஞ்சம் நெஞ்ச செலவு இல்லை. வழக்குகளில் வெற்றியை தருவார். எந்த வழக்காக இருந்தாலும் சரி தே வில் சக்சீட், அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். யூ வில் கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. திருமண வாழ்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண தடைகள் விலகும், நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருக்கும், அதுக்கு மருத்துவ தீர்வும் இல்லாமல் இருக்கும். எவ்வளோ டாக்டர்ஸ் மருந்தை மாற்றி கொடுத்துருப்பாங்க, எதுவுமே கடந்த ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக எதுவுமே உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்காமல் இருந்ததா? இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மருந்தை சாப்பிட்டா பிரச்சனை சால்வ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ உங்கள் உடம்புலையும் பெருசாக பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழில் ரீதியாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி அமையப்போகுது? இப்போ முதல்ல உறவை காட்டிலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். அந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுனால இப்போ தான் அவங்க 2 பேருமே தனியாக உட்காந்து பேச போகிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் உட்காந்து பேசினா மட்டும்தான் என்ன மனசில் இருக்குங்கிறதே தெரிய வரும். இப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டது போன வருஷம், அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுனால கொஞ்சம் 2 பேர் தனியாக உட்காந்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற மனசில் இருக்கிற ஆசைகளை உங்கள் வாழ்க்கை துணை தெரிஞ்சுப்பாங்க. உங்கள் வாழ்க்கை துணை மனசில் இருக்கிற ஆசைகளை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டு, அந்யோன்யத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டு, புரிதலை ஏற்படுத்துகின்ற ஆண்டு. சரி, மாணவர்களுடைய கல்வி நிலை எப்படி அமைய போகுது? மாணவர்களுக்கு படிப்பினால் ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும். படிப்பினால் லாபம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு லாபஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்காரு. ஸோ படிப்பு மூலமாக அவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இவங்களுடைய படிப்பு இத்தனை நாள் வரைக்கும் படித்ததுக்கு உண்டான லாபம் இல்லாமல் இருந்து அந்த படிப்பினால் லாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு. அதனால குழந்தைகளும் மேல் படிப்புக்கு முயற்சித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்ப தொழில்துறையினருக்கும் வியாபாரிகளுக்கும் எப்படி அமைப்பது? வியாபாரிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய ஆண்டு. கடந்த வருஷத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% உங்களுக்கு 10 லட்ச ரூபா போட்டோமா வருஷத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா வருமானம் வந்துட்டு இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் 10 லட்சம் போட வேணாம், 3 லட்சம் போட்டாலே போதும், அதுவே 5 லட்சத்துக்கு லாபத்தை கொடுத்துரும். ஸோ போட்ட முதலை காட்டிலும் வருமானத்தை லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கு. ஸோ வியாபாரிகள் லாபத்தை அடைவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கும் லாபத்தை ஏற்படுத்தும். தொழில்துறையினர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தன லாபத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை,
அந்த லாபஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால வருமானம் லாபம் வந்துட்டே இருக்கும், செலவும் ஆயிட்டே இருக்கும். மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் குறையும். உங்களுக்கு சில சில தேவையற்ற குழப்பங்களின் காரணமாக வேலையை விடுறதுக்கோ இல்லை தொழிலில் நீங்கள் அந்த தொழிலை விட்டு வெளியில் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷ கடைசிக்குள்ளார உங்களுக்கு தேவையான அளவு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. வயோதிகர்களுக்கு எப்படி அமைய போகுது? வயோதிகர்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. சனி விரயத்தில் இருக்காரு. அதனால உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும். கையில் இருக்கிற பணம் கரையறதுக்கு உண்டான நேரம். சில சமயம் கடன் வாங்கியாவது பண்ணணுங்கிற சூழ்நிலை. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதுக்கு இப்போவே பரிகாரத்தை சொல்லிடுறேன். நிறைய தான தர்மம் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா யாருக்காவது மாதத்துக்கு ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுத்துட்டே இருங்க. துணி கொடுக்க பிணி அகலும். இதுதான் இந்த ராசி மீன ராசிக்கு உண்டான வயோதிகர்களுக்கான பரிகாரம். இது தனியாக நான் சொல்கிறேன். சரி, இப்போ அரசியல் துறையில இயங்கக்கூடியவங்களோ இல்லைன்னா ஆசிரியர்களோ இல்லைன்னா மீடியா சார்ந்து இயங்கக்கூடியவரோ அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அவர்களுக்கெல்லாம் இந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசியலில் ஒரு ஜொலிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் வரப்போகிறது, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களை யாராவது ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டாக கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு பிராபல்யத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. பிராபல்யம், ஃபெமிலியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரி, மீன ராசிக்குரிய எதிர்மறையான பலன்கள் என்ன? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதுமே ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்குங்க. என்ன செலவுனே தெரில. எதை எடுத்தாலும் எனக்கு செலவாக வருது. கார் எடுத்தால் கார் ரிப்பேரு, டூ வீலர் எடுத்தால் டூ வீலர் ரிப்பேரு. சரி, நடந்து போகிறோன்னா கால் ரிப்பேர் ஆகுது சார், காலில் அடிபடுறது, கால் மலிக்குகிறது, கீழே விழுந்துடுறேன், என்னால் நிற்க முடியல, கை கால் வெலன்னு போகிறது, காலில் ஒரு உணர்ச்சியற்ற தன்மை இருக்குது, அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் செலவாயின்னு இருக்கு. இந்த செலவுகளை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னது தான், தான தர்மங்கள் நிறையா பண்ணணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மரியாதை குறைவும், உங்களுடைய சொல்லுக்கு வெளியில் மரியாதை இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் எலியாக தான் இருக்கீங்க, வெளியில் போனால் புலியாக இருக்கீங்க. வீட்டிலையும் புலியாக மாறுறதுக்கு இந்த வருஷம் உங்களுடைய முயற்சி விரயத்தை ஏற்படுத்தும். சரிங்க சார், கடைசியா மீனராசிக்குரிய பரிகாரங்கள் என்னென்ன? மீனராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யுங்க. யார் கேட்டாலும் சரி, எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யுங்க. யாருக்காவது உதவி மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு தேவை இருக்குது, ஒரு படிக்கிற குழந்தை, அதுவும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் கிடைக்காம இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த கால் நடக்க முடியாமல் சில பேர் கஷ்டப்படுறாங்க, அதாவது ஏழைகள், அவங்களுக்கு பணம் போட்டு இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் வாங்க முடியாது. அந்த ஸ்ட்ரெச்சஸ் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. இரும்புலையோ இல்லை அலுமினியத்தில் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வயசானவங்களுக்கோ துணிமணி வாங்கி கொடுங்க. வேஷ்டி, துண்டு. துணி கொடுக்க பிணி அகலம்னு முன்னோர் ஏற்கனவே சொன்னது தான். இதை கொடுக்க 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 உங்களுக்கு செலவுகள் குறையும். இந்த செலவாகுமே சார், ஆமாம், இந்த ஏதாவது ஒரு செலவாகணும். இந்த செலவு பண்ணிட்டீங்கன்னா மற்ற செலவுகள்லாம் நஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு சனி சம்பந்தப்படுறதுனால நிம்மதியான தூக்கம் இருக்காது. அந்த தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சங்கடங்கள் ஏற்படுறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்சதுன்னா யாராவது ஒருத்தருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த தலகாணியை வாங்கி கொடுங்க. தலகாணியை இதுக்குன்னே இந்த வேதம் படித்த பிராமணர்கள் அதுக்குன்னே சில கேட்டகரி இருப்பாங்க, அவங்க வாங்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணுங்க. அதை தானம் செய்வதன் மூலமாக, அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஓல்டேஜ் ஹோமில் போயிட்டு அவங்களுக்கு நல்ல பெட் ஸ்ப்ரெட், நல்ல பாய், அதை தானம் கொடுங்க. உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படும். தவறான சிந்தனை வராமல், தவறான கனவுகள் வராமல், உங்கள் தூக்கத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு டமால்னு எழுந்திரிச்சு உட்காருவாங்க, அதுக்கப்புறம் தூக்கமே இருக்காது. அந்த மாதிரி கனவெல்லாம் வராமல் இருக்கணும்னா பாய் தானம் பண்ணுவது அவசியம் செய்ய வேண்டும். இதை யாருக்கு பண்ணணும்னா, தனியாக இருக்கிறவங்களுக்கு பண்ணாதீங்க. வயசான ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்களுக்கு, தனிமையில்னா ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க, குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு,
அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் பணம் இருக்கிறவனுக்கே உதவி பண்ணிட்டு இருந்தோம்னா பணம் இல்லாதவன் யாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு நல்ல தூக்கம் ஏற்படும். வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உகந்த பரிகாரமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வயதானவர்களுக்கு பாய், தலகாணி, துணிமணிகளை தானம் கொடுப்பது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக இந்த வருடம் உங்களுக்கு குரு பெயர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுல தைரியத்தை கொடுக்கும். சிறப்பா சொன்னீங்க சார். முதல்ல உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க யார் பார்த்தாலுமே அவங்களுக்கு புரியக்கூடிய மாதிரி ரொம்ப தெளிவா அழகா நிறுத்தமா சொல்லியிருக்கீங்க. அதுக்கே எங்க நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் சார்பா ரொம்ப பெரிய நன்றிகள் உங்களுக்கு. கண்டிப்பா. எனக்கும் இது இந்த இந்த நல்ல காலம் பிறகுது சேனல் மூலமா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024 குரு பெயர்ச்சியானது அனைத்து மக்களுக்கும், குறிப்பா யாரெல்லாம் கஷ்டமான பலன்களை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக மனோபலத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். 2024க்கான குரு பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு மனசுல நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோ மூலமா நீங்க கண்டிப்பா அடைஞ்சிருப்பீங்க. சோ இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி.